வணக்கம் நண்பர்களே, நான் சிவகாளீஸ்வரன் பேசுறேன். இந்த பதிவுல பஞ்சாங்க வசியக்கலை அப்படிங்கிற தலைப்புல திதிகளை பத்தியான ஒரு பயிற்சி வகுப்பு அப்படிங்கிறத நான் எடுக்க போறேன். இதுல பஞ்சாங்கம் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்துக்கு மிக முக்கியமான ஒரு அமைப்பு. சரிங்களா? பஞ்சாங்கம் இல்லாம ஜோதிட சாஸ்திரமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நம்ம சொல்லலாம். அதுல வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம் அப்படிங்கிற 5 அங்கங்கள் அடங்கிதான் பஞ்சாங்கமாக சொல்லப்படுது. இந்த வகுப்புல திதிகளை பத்தியான ஒரு முழுமையான ஒரு வகுப்பா பாத்தீங்கன்னா இருக்க போகுது. பல சூட்சமான ரகசியங்கள் அடங்கிய வகுப்பா இருக்க போது. கண்டிப்பா எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. இந்த வகுப்புல என்னென்ன தலைப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்கறது திதி என்றால் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். எல்லாத்துக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம் தான். ஏன் நம்ம அந்த மாதிரி பார்க்குறோம் அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் திதிகளுடைய முக்கியத்துவம் என்ன, திதிகளுக்கு ஏன் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், ஏன் என்ன காரணம் அப்படின்னா ஒரு சின்ன விளக்கம் மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த திதி அப்படிங்கிறது எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகாயத்துல சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரம் தான் திதிகளாக சொல்லப்படுது. எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். சூரியன் அப்படிங்கிறது குடும்பங்களை குறிக்கும் போது அப்பாவை குறிக்குது. சந்திரன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அம்மாவை குறிக்குது. அப்போ ஒரு மனிதன் உருவாகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா இல்லாம ஒரு மனிதன் அப்படிங்கிறது உருவாக முடியாது. திதிகள்ல பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் மொத்தம் வளர்வரில 15 திதிகள் இருக்கு, தேவரில 15 திதிகள் இருக்கு. 15 திதிகள்ல பிறந்தவங்களுக்கும் என்னென்ன வகையான குணாதிசயங்கள் இருக்கும், இயல்பா இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். திதிசூன்யம் என்றால் என்ன? திதிசூன்யம் அப்படிங்கிறத பத்தி நம்ம நிறைய பார்த்திருக்கோம், பழைய மாணவர்களுக்கு தெரியும். இருந்தாலும் இந்த திதிசூன்யம் என்றால் என்ன, திதிசூன்ய ராசிகள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். திதிகள்ல பிறக்கிறதுனால மரபணு தோஷம், அதாவது டிஎன்ஏ தோஷம் அப்படிங்கிறது ஒரு தன்மைகள் பாத்தீங்கன்னா இருக்கு. குறிப்பிட்ட திதிகள்ல பிறக்கும் போதும் குறிப்பிட்ட வகையான மரபணு தோஷம் அப்படிங்கிறது கிரக ரீதியா வரும். அந்த அமைப்புல அது என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஜாதகத்திலும் திதிசூன்யம் எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அதன் மூலியமா சில வகையான நன்மைகள் அப்படிங்கிறதும் உண்டு. அதை நம்ம என்ன அப்படிங்கிறத வகுப்புல டீட்டெயில்டா பார்ப்போம். திதிசூன்ய தோஷத்தை போக்கும் எளிமையான வழிமுறைகள் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஏன்னா திதிசூன்யம் ஏற்படுது, அதை நம்ம நிவர்த்திக்கான ஒரு வழிமுறைகள் அப்படிங்கறத நம்ம பார்க்கணுமா இல்லையா? அது ரொம்ப எளிமையான முறையில எப்படி நம்ம பயன்படுத்துறது, இந்த திதிசூன்ய தோஷத்தை நம்ம எப்படி போக்குறது அப்படிங்கறத பத்தியும் டீட்டெயிலா நம்ம வகுப்புல பார்ப்போம். திதிசூன்யம் எவ்வாறு திசாபுத்தியை பாதிக்கிறது? ஒரு திதிகள்ல பிறக்கும்போது இந்த திதிசூன்யத்தின் மூலியமாக ஜாதகத்துல கிரகம் இருக்கும் இல்லையா, ஒரு திதிசூன்ய ராசிகள் அப்படிங்கிற சொல்லப்படுகிற ராசிகள்ல கிரகங்கள் இருந்து திசையோ அல்லது புத்தியோ நடத்தும் போது என்ன வகையான பலனை பாத்தீங்கன்னா செய்யும் அப்படிங்கிறது, அதனால நன்மையான பலனா அல்லது தீமையான பலனா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வகுப்புல டீட்டெயிலா பார்க்க போறோம். கோச்சாரத்தில் எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்துகிறது? இப்ப திதிசூன்யத்துல ராசிகள்னு சொன்னோம் இல்லையா, அந்த அமைப்புல இந்த திதிசூன்ய ராசிகள்ல கிரகங்கள் சஞ்சாரம் பண்ணும் போது என்னென்ன வகையான பலாபலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வகுப்புல பார்க்க போறோம். அதுக்கப்புறம் திதிசூன்யத்தை நிவர்த்தி செய்யும் தாந்திரிகமான வழிமுறைகள், நான் பயன்படுத்திட்டு இருக்கிறது என்னுடைய வாடிக்கையாளர்கள் கொடுத்துட்டு இருக்கிற தாந்திரிகமான வழிமுறைகள் அப்படிங்கிறதையும் இதுல நம்ம பயன்படுத்தணும். மிக சுலபமான முறையில பயன்படுத்தக்கூடிய வழிமுறைகள் தான் தாந்திரிக வழிமுறைகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு திதிகள்லையுமே பாத்தீங்கன்னா அதிர்ஷ்ட தெய்வங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு திதியில பிறந்தா அந்த திதிக்குரிய அதிர்ஷ்ட தெய்வங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அந்த அதிர்ஷ்ட தெய்வங்கள் என்ன, நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத பத்தியும் ஒவ்வொரு டீட்டெயில்டா நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு திதிகள்ல பிறந்தாலும் குறிப்பிட்ட வகையான அதிர்ஷ்ட உணவுகள் அப்படிங்கிறது இருக்கும். அதை நம்ம எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துவோம், எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் ஒவ்வொரு நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் திதிகள்ல செய்யக்கூடிய உன்னதமான பூஜை முறைகள், திதிகள்ல ஒவ்வொரு திதிகள்ல என்னென்ன வகையான பூஜை முறைகள் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் திதிகள்ல செய்யக்கூடிய முக்கியமான காரியங்கள் அப்படிங்கிறது கூட அதுல வரும். சரிங்களா? அதை நீங்க வகுப்புல பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் திதி தேவைகளை பயன்படுத்தி வாழ்வில் செல்வ வளம் மற்றும் உயர்நிலையை அடைவது எப்படி அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். சரிங்களா? ஏன்னா எல்லாத்துக்குமே செல்வ வளம் அப்படிங்கிறது கண்டிப்பா முக்கியம். அதனால இந்த திதி தேவைகளை நம்ம பயன்படுத்தி எப்படி நம்ம செல்வ நிலையிலையும் வாழ்க்கையிலையும் மேம்பாடு அடைகிறது அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். திதி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை மட்டும் வச்சே நம்ம ஜோதிட பலன் எப்படி பார்க்கணும், எப்படி பரிகாரங்கள் சொல்லணும் அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஏன் இதை சொல்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம திதிசூன்ய தோஷம் அல்லது திதிகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதன் மூலியமா வரக்கூடிய நன்மை தீமைகள் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நன்மையா இருந்தால் நம்ம நன்மையான பலனை அனுபவிக்க போறோம்.
தீமையான பலன் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து தடுக்கிறதுக்கு உண்டான சில வழிமுறைகள் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சொன்னா மட்டும்தான் நல்ல ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வரும். அந்த அமைப்புல இந்த திதிசூன்யம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சே நம்ம வந்து ஜோதிட பலன் வந்து சொல்ல முடியும். அது எப்படி அப்படிங்கிறத வகுப்புல வந்து பார்ப்போம். உங்களது ஜாதகத்தில் உள்ள தடைகளை நீங்களே சரி செய்வது எப்படி, உங்க ஜாதகத்துல திதிகள் மூலியமாக என்னென்ன வகையான தடைகள் வந்து ஏற்படுது, அதை நம்ம வந்து எப்படி சரி பண்றது அப்படிங்கிறத பத்தியும் வகுப்புல ரொம்ப விரிவா நம்ம வந்து பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பல உதாரண ஜாதகங்கள் உங்க ஜாதகங்கள் கூட வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா பதிவிட்டு அது என்னென்ன வகையான பாதிப்புகள் வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்தும், அதை வந்து நம்ம எப்படி சரி பண்றது அப்படிங்கிற மாதிரி மேக்சிமம் வந்து பல உதாரண ஜாதகங்கள் நம்ம வந்து வகுப்புல பார்ப்போம். கண்டிப்பா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. இந்த வகுப்பு வந்து யார் யாருக்கெல்லாம் உபயோகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ரொம்ப நாளா ஜோதிடம் படிக்கிறேன், ரொம்ப நாளா நான் ஜோதிடம் பாக்குறேன், எங்க ஆரம்பிக்கிறது, ஜோதிடம் பாக்குறதுக்கு வந்து ஜோதிட பலன் சொல்றதுக்கு எங்க ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரியலன்னு சொல்லுவாங்க. நிறைய படிச்சு வச்சிருப்பாங்க, 10 வருஷம் 15 வருஷம் படிச்சு வச்சிருப்பாங்க. பட் அவங்களால பலாபலன்கள் சொல்ல முடியாம தடுமாறிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த முறை அப்படிங்கிறது வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும். சரிங்களா? நிறைய வாடிக்கையாளர்களுக்கு வந்து நம்ம வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கண்டிப்பா இந்த கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துங்க. ரொம்ப உபயோகமான ஒரு அமைப்பா இருக்கும். இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே வாழ்க்கையில பல வகையான விஷயங்கள் அப்படிங்கறத நீங்க வந்து கத்துக்க முடியும். முழுக்க முழுக்க கோச்சிங் மெத்தடாலஜி அப்படிங்கிற அமைப்புல தான் இந்த வகுப்பு அப்படிங்கிறது இருக்க போது எல்லாத்துக்குமே புரியுற மாதிரி தான் வகுப்புல வந்து இருக்கும். பழைய மாணவர்களுக்கும் பழைய என்னோட வீடியோ பார்த்தவங்களுக்கும் கண்டிப்பா புரியும். ஜோதிடம் தெரியாதவங்களும் இந்த முறை அப்படிங்கிறத கத்துக்க முடியும். ஜோதிட துறையில நிறைய சாதனைகள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த வழிமுறை அப்படிங்கிறத கடைபிடிச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த திதி அப்படிங்கிறது கை கொடுக்கும். சரிங்களா? நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க இதெல்லாம் உங்களை பாக்குறதே நிறைய வந்து புதுமையானதா கூட இருக்கும். ஒரு சிலர் கேள்விப்பட்டதா இருக்கும், நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா புதுமையானதா இருக்கும். சரி, அதுக்கப்புறம் நிறைய இடங்கள்ல நான் வந்து ஜாதகம் பாக்குறேன். பல இடங்கள்ல பார்த்தும் பலன் கிடைக்காதவங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களும் வந்து இந்த முறை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாவே அவங்கள சார்ந்தும் சரி, அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்கள சார்ந்தும் சரி, எல்லா வகையான தோஷங்களையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே வந்து சரி செய்ய முடியும். சரிங்களா? அந்த அளவுக்கு ரொம்ப சூட்சமான முறையில் தான் இருக்க போது ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போவேன். உங்களுக்கு வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா வீடியோக்களும் உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். வகுப்புல கலந்துருக்கிற எல்லாருனாலையுமே பலன் சொல்ல முடியும். அந்த வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள நண்பர்கள் கீழே உள்ள எண்ணுக்கு அழைச்சு நீங்க வந்து முன்பதிவு பண்ணிக்கலாம். வகுப்புல சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓகே சார், மறுபடியும் அனைவருக்கும் ஒரு வணக்கத்தை நான் வச்சுக்கிறேன். ஓகே, உங்களை வந்து இந்த திதிகள் சம்பந்தப்பட்ட வகுப்புல சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. புதியவர்கள் நிறைய வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே, பழைய மாணவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. ஓகே, சூப்பர். ஓகே, புதியவர்கள் கொஞ்சம் ஒரு நிமிடம் மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. நான் சிவகாசி சக்தி கணேசன் சாமி சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சாமி. வணக்கம் சார். வணக்கம் சார். நான் தனசேகரன் சார், புதுச்சேரி. ஒவ்வொருத்தர வாங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயஸ்ரீ. வணக்கம் மேடம். வணக்கம் சார். நான் வணக்கம் சார். நான் கணேஷ் கிருஷ்ணகிரியில இருந்தேங்க சார். ஓகே சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். சார். வணக்கம் சார். நான் ராஜவேலுங்க சார், அவினாஷில இருந்தேன். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நான் கிருஷ்ணகுமார் சார், சேலத்துல இருந்து. சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வாங்க சார். சென்னையில இருந்து நிமேஷ் கார்த்திகேயன் சார். சார். வணக்கம் சார். வணக்கம். வாங்க 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 சார். பழைய மாணவன் சார். மணிகண்டன் சார், சென்னையில இருந்து. சார். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். சார். வணக்கம், ராஜேஷ்குமார், சென்னை. சார். வணக்கம். வாங்க வாங்க. லோகேஷ் சென்னை. ஓகே. விஜயலட்சுமி சார், சென்னையில இருந்து. மேடம் வணக்கம். வாங்க. ஓகே, இந்த ஒரு அறிமுகம் கிடைச்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், ஃப்ரீயா பேசலாம் இல்லையா? அதுக்காக நான் செல்வி டெல்லியில இருந்து. ஓகே மேடம். வணக்கம். சார். சூரஜ், சென்னை. சார். வணக்கம். வணக்கம்.
வணக்கம் ஐயா. மேடம் வணக்கம். வணக்கம் ஐயா. தேவராணி வரதராஜன். வணக்கம் ஐயா. வணக்கம். சார் ஈரோட்டுக்கு மஞ்சுளா தேவி சார். மேடம் வாங்க வாங்க. ஓகே, எல்லாரும் வந்துட்டாங்களா? ஐயா வணக்கம். ஒரு பேர் இருக்கு. சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், அனுஜா பேசுறேன். வணக்கம். மேடம் வணக்கம் வணக்கம் வணக்கம். அருணாந்து சுபாஷ் சந்திர போஸ்ங்க ஐயா. வணக்கம் வணக்கம். ஓகே, இந்த வகுப்பு எடுக்கிறதுக்கு எவ்வளவு தடங்கள் வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். சரிங்களா? எப்பவுமே ஒரு ரகசியங்கள் வெளிப்படுத்தும் போது பிரபஞ்சமே கொஞ்சம் தடுக்கும், இவன் எடுக்கிறானா இல்லையா அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக சில தடங்கள் அப்படிங்கிறது வந்து கொடுக்கும், கண்டிப்பா கொடுக்கும், எனக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு ஏற்பட்ட தடங்கள் தான் 12ஆம் தேதி ஆரம்பிக்க வேண்டியது. இன்னைக்கு நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு கண்டிப்பா நிறைய தடங்கள் வந்துச்சு. சரிங்களா? சாயந்தரம் பாத்தீங்கன்னா கரண்ட் கட் ஆயிருச்சு. வருமா என்னன்னு தெரியல, யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, கண்டிப்பா வந்து பிரபஞ்சக்கிட்ட ஒரு பிரார்த்தனை வச்சேன், சீக்கிரமா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா ஒரு 7:40 அந்த மாதிரி கரண்ட் வந்துருச்சு. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. நான் எப்பவுமே ஒரு சோதிக்கும் இல்லையா, பிரபஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு சோதனை கொடுக்கும். அதை தாண்டி நம்ம வந்து செயல்பட்டும் போது மட்டும்தான் நம்ம வந்து வெற்றி அடைய முடியும். அதை நான் உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிறேன். ஓகே, தாமதத்திற்கு மறுபடியும் உங்ககிட்ட ஒரு மனதார ஒரு மன்னிப்பு கேட்டுக்கலாம். ஓகே, மகிழ்ச்சி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திதிகளை பத்தியான ஒரு வகுப்பு அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். பஞ்சாங்க வசியக்கலையில திதிகளை பத்தியான ஒரு வகுப்பு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? திதிகள் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நோட்ஸ் எழுதுறவங்க எழுதிக்கோங்க. வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு கொடுத்துருவோம், அதை பத்தி பரவாயில்ல. சரிங்களா? ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தா கூட நீங்க வந்து கேட்கலாம். டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறவங்க, உங்க சைடு வந்து ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்க வந்து மியூட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அது எல்லாத்துக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும். சரிங்களா? நீங்க கேள்வி கேட்கும்போது மியூட் ஆன் பண்ணிட்டு நீங்க வந்து கேள்வி கேட்கலாம். எல்லாத்துக்குமே உங்களுக்கு உரிமை உண்டு. சரிங்களா? ஓகே, பார்ப்போம். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த திதிகளை வந்து ஆரம்ப காலத்துல எது எதுக்கெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சுப முகூர்த்தம் அப்படின்னு குறிச்சாங்க அப்படின்னா, சுப முகூர்த்தம் குறிக்கிறதுக்கு வந்து இந்த திதிகளை அப்படிங்கறத வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சுபமுகூர்த்தத்துக்காக ஒரு நல்ல திதியில வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புல திதிகள் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூதாதையர்களுக்கு வந்து திதி கொடுக்கறதுக்காக திதி அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் தெய்வங்கள் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள்லாம் இருக்கும் இல்லையா, இப்போ கிருஷ்ணாஷ்டமிங்கிறோம், ராமநவமி அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா, இப்போ சஷ்டின்னு சொல்றோம். அந்த மாதிரி தெய்வங்கள் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கு எல்லாமே திதிகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? இந்த அமைப்புல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு. சரிங்களா? அதாவது ஒரு மனிதனை வந்து உயர்நிலையை அடையிறதுக்கு வந்து திதிகள் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா வந்து சப்போர்ட் பண்ணும். திதிகள் வழிவிட்டாதான் நம்ம வந்து வாழ்க்கையிலேயே அடுத்த நிலைக்கு வந்து போக முடியும். திதிகள் மட்டும் கிடையாது, இந்த பஞ்சாங்கங்கள் இருக்கக்கூடிய 5 அங்கங்களுமே வந்து சப்போர்ட் பண்ணணும். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வந்து திதி. அதனாலதான் முதல்ல வந்து திதி அப்படிங்கிறது நம்ம வந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? முதல்ல திதியுடைய டெபினிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகாயத்துல வந்து சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரம் அப்படிங்கிறது தான் திதியாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆகாயத்துல சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரம். நாளைக்கு அதெல்லாம் படம் போட்டு நான் விளக்குறேன். இன்னைக்கு நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால ஜென்ரலான சில விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து சொல்றேன். சரிங்களா? எப்படி எப்படி எல்லாம் வருது அப்படிங்கிறது நாளைக்கு பார்ப்போம், படம் போட்டு நான் விளக்குறேன். இருந்தாலும் ஒரு இன்ட்ரோடக்ஷனுக்காக இதை நான் வந்து சொல்றேன். ஆகாயத்துல சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரம் ஒரு பாகை அப்படின்னு சொல்லலாம். அந்த அமைப்புல இருக்கக்கூடியதுதான் வந்து திதியாக வந்து சொல்லப்படுது. இதுல வந்து மேக்சிமம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். நிறைய பேர் நீங்க படிச்சிருப்பீங்க, படிக்காம வர கிடையாது. இருந்தாலும் நான் சொல்லணும், என்னுடைய இந்த வகுப்புல சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த திதிகளை வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 2 வகையா பிரிக்கலாம். வளர்பிறை திதிகள், தேய்பிறை திதிகள் அப்படின்னா 2 வகையா வந்து பிரிக்கலாம். வளர்வரையில வந்து 15 திதிகள் இருக்கு, தேய்வரையில வந்து பாத்தீங்கன்னா 15 திதிகள் இருக்கு. மொத்தம் வந்து 30 திதிகள் அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? இப்ப பாருங்க, ஜென்ரலா ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். இப்போ ஒரு வட்டம் அப்படிங்கிறது வந்து 360 பாகை கொண்டது ஒரு வட்டம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த 360 வந்து பாத்தீங்கன்னா 360 இருக்கு. இப்ப இதை வந்து பாத்தீங்கன்னா 30ஆல டிவைட் பண்ணோம்னா எவ்வளவு வருது? 30 திதிகள் அப்படிங்கிறது கொடுத்துட்டோம். 30ஆல டிவைட் பண்ணா எவ்வளவு வருது? 12 அப்படின்னு வரும். இந்த 12 பாகை கொண்டது ஒரு திதியுடைய அளவு. ஒரு திதி அப்படிங்கிறது வந்து 12 பாகை கொண்டது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். 12 பாகைன்னு சொல்லலாம், 12 டிகிரின்னு சொல்லலாம். நீங்க எப்படி புரியுதோ அப்படி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க.
வளர்பிறை அப்படிங்கிறது வந்து எப்ப தொடங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமாவாசை முடிஞ்சு பிரதமை திதி அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். சொல்ற இந்த 15 திதிகளுக்கும் புதுசா சேர்ந்தவங்களுக்கு அந்த 15 திதிகள் தெரியாது, அவங்களுக்கு நான் வந்து சொல்றேன். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 15 திதிகள் இருக்கு, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. புதுசா இது வரைக்கும் தெரியாதவங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது துவிதியேன்னு கூட சொல்லுவாங்க. சார் போர்டு யாரோ அப்ளை தெரியலன்னு சொன்னீங்க, தெரியுதுங்களா? தெரியுதுங்கய்யா. ஓகே, தெரிஞ்சவங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்தா பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுல பாருங்க, பிரதமை அப்படிங்கிறது முதல் திதி, துதியை அப்படிங்கிறது 2வது திதி, திருதியை அப்படிங்கிறது 3வது திதி, சதுர்த்தி அப்படிங்கிறது 4வது திதி, பஞ்சமி அப்படிங்கிறது 5, சஷ்டி அப்படிங்கிறது 6, சப்தமி அப்படிங்கிறது 7, அஷ்டமி அப்படிங்கிறது 8, நவமி அப்படிங்கிறது 9, தசமி அப்படிங்கிறது 10, ஏகாதசி அப்படிங்கிறது 11, துவாதசி 12, திரியோதசி வந்து 13, சதுர்தசி வந்து பாத்தீங்கன்னா 14, பௌர்ணமி அல்லது அமாவாசை அப்படிங்கிறது வந்து 15வது திதியா வருது. இதுல பௌர்ணமி அப்படிங்கிறது வந்து வளர்பிறை, அதாவது வளர்பிறை சந்திரன் இருக்கு இல்லையா, முழுசா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு. அப்போ அமாவாசை வந்து முடிஞ்சு பிரதமை அப்படிங்கிற திதி தொடங்குது இல்லையா, அதுல இருந்து பௌர்ணமி வரைக்கும் இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா வளர்பிறை திதி அப்படின்னு எடுத்துக்கலாம், அப்படின்னு எழுதிக்கோங்க. இந்த பௌர்ணமி முடிஞ்சு பிரதமை தொடங்குது இல்லையா, அந்த பிரதமை தொடங்குற நேரத்திலிருந்து அமாவாசை வரைக்கும் இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா தேய்பிறை அப்படின்னு கூட எடுத்துக்கோங்க. புரியுற மாதிரி எப்படி புரியுதோ அந்த மாதிரி எழுதிக்கோங்க. இதே ஒரு டெபினிஷன் என்ன, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரம், ஆகாயத்துல வந்து சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரம் தான் திதியாக வந்து சொல்லப்படுது. மொத்தம் 2 வகையான திதிகள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா பிரிக்கிறோம். வளர்பிறையில 15 திதி அப்படின்னு பிரிக்கிறோம், தேய்பிறை 15 திதி அப்படின்னு பிரிக்கிறோம். மொத்தம் 360 பாகை கொண்டது ஒரு வட்டம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மொத்தம் 30 திதிகளுக்கு நம்ம பகிர்ந்து அளிக்கும் போது 12 பாகை அப்படிங்கிறது ஒரு திதியுடைய அளவு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த திதியுடைய அமைப்பு அப்படிங்கிறது எழுதிக்கோங்க, ஒவ்வொரு திதியோடதும் எழுதிக்கோங்க. இதுல பாருங்க, இதுல வந்து ஏன் வந்து இது முக்கியமா இருக்கு இந்த திதி அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா சூரியன் அப்படிங்கிறது வந்து குடும்பத்துல குறிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா தந்தையை குறிக்கும். சந்திரன் அப்படிங்கிறது வந்து குடும்பத்துல குறிக்கும் போது தாயை குறிக்கும். சரிங்களா? இப்ப ஆகாயத்தில் ஜோதிட சாஸ்திரம், இந்த பிரபஞ்ச சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, அண்டத்தில் ஒரு அசைவு ஏற்படும் போது அதற்கு இணையான ஒரு அசைவு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிண்டத்திலும் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே பிரதிபலிச்சுட்டே இருக்கும். ஆகாயத்துல ஒரு நிகழ்வு ஏற்படும் போது அதற்கு இணையான அசைவு வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமியில ஏற்படும். அதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரபஞ்சத்துடைய ஒரு சார்பியல் கொள்கை அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரிதான் அதை வச்சுதான் நம்ம ஜோதிட சாஸ்திரத்திலயுமே வழிவகுக்கிறோம். சரிங்களா?
அந்த அமைப்புல இப்ப பாருங்க, சூரியன் அப்படிங்கிறது வந்து தந்தையை குறிக்குது, சந்திரன் அப்படிங்கிறது குடும்ப உறவுகள்ல வந்து பாத்தீங்கன்னா தாயை குறிக்குது. அந்த அமைப்புல ஒரு குழந்தை வந்து ஜனனம் ஆகணும் அப்படின்னா தாய் தந்தையோட சேர்க்கை இருந்தா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை அப்படிங்கிறது வந்து உருவாக முடியும். அப்ப அந்த அமைப்புல இது இந்த தாய் தந்தை மூலியமா ஏற்படக்கூடிய அமைப்பு மாதிரி இந்த திதி வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஏற்படுறதுனால இது இந்த தாய் தந்தையருக்கும் இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு திதி அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஒரு திதி அப்படிங்கிறது தாய் தந்தையரை போல நம்மளை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? திதி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா தாய் தந்தையுடைய அனுமதி இல்லாம நம்ம வந்து குழந்தை பண்ண முடியாது. அந்த அமைப்பில் இருக்கிறதுனால தாய் தந்தை போல ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அப்ப இதன் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கலாம், ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா தாய் தந்தை இல்லாம வளரும் குழந்தை எப்படி இருக்கு, குழந்தை பிறந்துருது, அனாதை ஆசிரமங்கள் இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் எந்த மாதிரி இருக்கு, அதுக்கு ஏதாவது ஆதரவு கிடைக்குமா? கிடைக்காது. வேற யாராவது ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா கொடுத்தா மட்டும்தான் உண்டு, ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் உண்டு. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடியது தாய் தந்தைகள் என்னென்னலாம் கொடுப்பாங்களோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த திதிகள் மூலியமாகவும் சில வகையான நன்மைகளும் கிடைக்கும், சில வகையான தீமைகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். இந்த பூர்வ ஜென்மம் நம்ம 7 ஜென்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தொடர்புடையவங்க, 7 ஜென்மத்துல இருக்கக்கூடிய அம்மா வழியில் இருக்கக்கூடிய மூதாதைகளோட சரி, அப்பா வழியில் இருக்கக்கூடிய மூதாதைகளோடையும் வந்து நம்ம உடம்பு அப்படிங்கிறது, நம்ம ஜீன் அப்படிங்கிறது தொடர்புடையது. அந்த அமைப்புல யார் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான புண்ணிய கர்மா பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய புண்ணிய கர்மா பண்ணிருப்பாங்க இல்லையா, பாருங்க புண்ணிய கர்மான்னு எடுத்துக்கோங்க, பாவ கர்மான்னு எடுத்துக்கோங்க. 2 கர்மா இருக்குது, எப்படி பின்னாடி வேலை செய்யுது அப்படின்னு பார்ப்போம். இந்த பாவ கர்மா பார்ப்போம், புண்ணிய கர்மா பின்னாடி சொல்றோம், நாளைக்கு சொல்றாரு எப்படி. இந்த யார் வந்து அதிகப்படியான பாவ கர்மா பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய திதிகள்ல தான் இறந்துருப்பாங்க இல்லையா, ஒரு திதியில இறக்குறாங்க இல்லையா, ஒரு நாள்ல இறக்குறாங்க இல்லையா, அந்த நாள்ல ஒரு திதி வரும் இல்லையா, அந்த அமைப்புல யார் வந்து அதிகப்படியான பாவ கர்மா பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய திதியில தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை அப்படிங்கிறது ஜனனமாகும். நல்லா புரிஞ்சுக்கோ. புரியாட்டி இன்னொரு டைம் கூட சொல்றேன். உங்களுடைய மூதாதையர்கள்ல யார் வந்து அதிகப்படியான பாவ கர்மா பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய திதியில தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிறந்திருப்பீங்க. ஒரு குழந்தை அப்படிங்கிறது அவங்களுடைய கர்மால தான் வந்து பாத்தீங்கன்னா பிறக்கும். அப்ப மூதாதையர்கள் இறந்த திதி எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படின்னா யாரோட கர்மால நம்ம வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? புரிஞ்சுக்கோ. ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இதை வச்சுட்டு நாளைக்கு நிறைய நம்ம வந்து பேசப்போம். தெரிஞ்சுக்கோ, ஏன்னா திதியுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது சொன்னாதான் உங்களுக்கு புரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து திதிகளை நம்ம 2ஆ பிரிச்சோம். இதுக்கப்புறம் திதிகளை வந்து பாத்தீங்கன்னா மூல நூல்கள்லாம் பார்க்கும்போது 5 வகையான அமைப்புல திதிகள் வந்து செயல்படுவதாக வந்து அதை வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நந்தா, 2 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பத்ரா, 3 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜெயா, 4 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரிக்தா, 5 அப்படிங்கிறது வந்து பூர்ணா அப்படிங்கிற அமைப்புல பிரிச்சு வச்சிருக்காங்க. சரிங்களா? இப்ப இதுக்கு முன்னாடியே 15 திதிகள் அப்படிங்கறது நம்ம எழுதணும் இல்லையா, 15 திதிகள் எழுதியிருப்போம். பாருங்க, இதுல வந்து 1வது திதி, 6வது திதி, 11வது திதி. 1வது திதி என்ன? பிரதமை. 6வது திதி என்ன? சஷ்டி. 11வது திதி என்ன? ஏகாதசி. இந்த 1, 6, 11 அப்படிங்கிற 3 திதிகள் வந்து பாத்தீங்கன்னா நந்தா அப்படிங்கிற வகையில வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு வைக்கிறாங்க. புரிஞ்சுக்கோங்க. இப்ப உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா இந்த 1 கூட 5 கூட்டுங்க, 6 வரும். 6 கூட 5 கூட்டுங்க, 11 வந்துடும். 1, 6, 11 அப்படிங்கிறது நந்தா வகையை சேர்ந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் திதிகளை பிரிக்கும் போது. பத்ரா அப்படிங்கிறது 2, 7, 12 அப்படிங்கிற 3 திதிகள். 2வது திதி என்ன வருது? துவிதியை. 7வது திதி என்ன வருது? சப்தமி. 12வது திதி என்ன வருது? துவாதசி. இந்த 3 திதிகளுமே வந்து பாத்தீங்கன்னா பத்ரா அப்படிங்கிற வகையை வந்து பிரிச்சிருக்காங்க. எதுக்கு பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பின்னாடி சொல்றேன், இதை நோட் பண்ணு. 3வது வந்து பாத்தீங்கன்னா ஜெயா. ஜெயா அப்படிங்கிறது
3வது திதி, 8வது திதி, 13வது திதி. இது பாருங்க, 3 கூட 5 சேர்த்தீங்க 8, 8 கூட 5 சேர்த்தீங்கன்னா 13. ரிக்தா அப்படிங்கிறது வந்து 4வது திதி, 9வது திதி, அதுக்கப்புறம் 14வது திதி. 4 கூட 5 கூட்டுங்க 9, 9 கூட 5 கூட்டிங்கன்னா 14. சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா 5, 10, 15. 5 அப்படிங்கிறது என்ன வருது? பஞ்சமி, தசமி, அமாவாசை அல்லது பௌர்ணமி. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பூரணா அப்படிங்கிறது தன்மை வந்து வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகே, நோட் பண்ணுங்க. இது பலாபலங்கள் அப்படிங்கிறதுல நாளைக்கு பார்ப்போம். இந்த நந்தா அப்படிங்கறத நத்தைன்னு கூட சொல்லுவாங்க. இதுல பத்ரா அப்படிங்கிறது பத்ரைன்னு கூட சொல்லுவாங்க. ஜெயா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜெயம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ரிக்தை அப்படிங்கிறது ரிக்தாவை வந்து பாத்தீங்கன்னா ரிக்தை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த பூர்ணா அப்படிங்கிறத பூரணை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதை வேணா நோட் பண்ணி வச்சுக்கோ. இதை பத்தி டீட்டெயிலா பின்னாடி பார்ப்போம். ஒவ்வொரு வரியில சொல்லிடுறேன். நந்தா திதிகளுடைய தன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகிழ்ச்சிகரமான செயல்கள் எல்லாமே இந்த திதிகள்ல செயல்பட்டாங்க அப்படின்னா, இந்த திதிகளை தொடங்கணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நல்லபடியா அது வந்து முடியும் அப்படிங்கிறதா இந்த திதிகள் அப்படிங்கறத வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இந்த பாதுகாப்பான விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? இப்ப நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பத்ரா அப்படிங்கிற திதியில வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பயன்படுத்துவாங்க. ஜெயா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெற்றி. இப்ப நம்ம எதிரிகளோட போட்டி போடுறது அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துவாங்க. இதுக்கப்புறம் இந்த ரிக்தா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தடைகளை குறிக்கிறது. இப்ப நம்ம யாருக்காவது ஒருத்தங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தடைகள் பண்ணணும், அல்லது நம்மளுக்கு ஏதாவது ஒரு மந்திர சாஸ்திரம் ரீதியா ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திதிகளை வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதை பத்தி முழுமையா நம்ம பார்ப்போம் பின்னாடி. ஜென்ரலா இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் வகுப்புனால இதை சொல்லி வைக்கிறேன். ஓகே, பூர்ணா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முழுமையான செயல்கள். எப்பவுமே ஒரு செயலை வந்து பாத்தீங்கன்னா முழுமையடையணும், ஒரு எப்படி சொல்றது, முழுமையான செயல்களுக்காக இது வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இப்ப இந்த பூரணம் அப்படின்னா பூரணமான ஒரு அமைப்பு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. எல்லாருமே வந்து உங்களோட திதி என்ன அப்படின்னு தெரிஞ்சவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க எழுதி வச்சுக்கோங்க. பக்கத்துல என்ன திதி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது வளர்பிரியா தேய்பிரியா அப்படிங்கிறது வந்து எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? நீங்க நாளைக்கு கூட எழுதி வச்சுக்கோங்க, இருந்தாலும் சொல்லி வைக்கணும். ஓகே, அடுத்த சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா திதி சூன்யம் அப்படிங்கிறது தலைப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்டுங்க. இதுக்கு இன்னொரு டெஃபினிஷன் சொல்லிடுறேன். திதி சூன்யம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு திதிகளுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ராசிகள் வந்து திதி சூன்யம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த அமைப்புல
இந்த சூரியனோட ஒளியும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜோதிட சாஸ்திரத்துல ஒளி கிரகம் அப்படின்னா சூரியனும் சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிடுறாங்க. சூரியனும் சந்திரன் தானே ஒளி கிரகம். அந்த அமைப்புல இந்த நம்மளுடைய கண் அப்படிங்கிறது என்னது? வலது கண் அப்படிங்கிறது சூரியனை குறிக்கும், இடது கண் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சந்திரனை குறிக்கும். அந்த அமைப்புல இந்த சூரியன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து சூரியன் இருந்தா நம்ம ஒளி கிடைக்குது, அந்த மாதிரி ஒரு ராசி மண்டலம் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி இருக்கு, வட்டமா இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம இப்ப தேவைக்காக சதுரமா வந்து அமைச்சிட்டோம். சரிங்களா? இந்த அமைப்புல ஒவ்வொரு திதிகளின் போதும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ராசிகள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒளி கிடைக்காத ராசிகள் அப்படிங்கிறது இருக்கு. அதான் வந்து பாத்தீங்கன்னா சூன்ய ராசிகள் அப்படிங்கிறது கொடுத்து வச்சிருக்காங்க. இப்போ ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இந்த திதி சூன்யம் வந்து வேலை செய்யாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க என்னமோ சொல்லிட்டு போறாங்க, அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். நம்ம அதன் மூலியமா நம்ம என்னென்ன நம்ம வந்து சாதிக்க போறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப பாருங்க, பிரதமையில பிறந்தாங்க அப்படின்னா ராசி மண்டலம் தெரியும் இல்லையா எல்லாத்துக்குமே? ராசிகள் தெரியாத யாரா இருக்கீங்களா? அது கூட எழுதி போடுறேன். ராசி மண்டலம் யாரா தெரியாம இருந்தா சொல்லுங்க. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். தெரியும் சார். இப்ப பாருங்க, ஓகே, ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா வளர்விரலையோ அல்லது தேய்விரலையோ பிரதமை அப்படின்னு ஒரு திதியில பிறந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா துலா ராசியும் மகர ராசியும் வந்து பாத்தீங்கன்னா சூன்ய ராசிகளாக வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கும். அப்ப இந்த சூன்ய ராசிகள் அப்படிங்கிறது இந்த 2 ராசிகள், துலாம் அப்படிங்கிறது வந்து இந்த ராசி, மகரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ராசி. இந்த 2 ராசிகளுக்குமே வந்து ஒளி கிடைக்காத ஒரு தன்மை அப்படிங்கிறது அங்க இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோ. சரிங்க, இந்த ராசிகள்ல ஒளி இல்லை அப்படின்னு அர்த்தம். அவங்க சூன்யத்தால வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோ. ஓகே, இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா துதியில பிறந்தாங்க அப்படின்னா 2வது தேதியில பிறந்தாங்கன்னா தனுசு. சார் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே, அதாவது ஒரு திதி சூன்யம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சூரியன் மூலியமா தான், சந்திரன் மூலியமா தான் ஒளி கிடைக்குது. உலகத்துக்கு அப்படிதானே கிடைக்குது. பகல்ல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து ஒளி கொடுக்குறாரு, நைட்ல வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து ஒளி கிடைக்கிறாரு, கொடுக்குறாரா இல்லையா? அப்போ ஒரு இந்த சூரியன் சந்திரன் மூலியமா தான் அந்த திதி அப்படிங்கிறது வந்து ஏற்படுது. அந்த அமைப்புல நீங்க என்ன திதியில வந்து பிறக்கிறீங்களோ அந்த திதியில வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட ராசிகள் அப்படிங்கிறது சூன்யம் அடையும் ராசிகளாக கொடுக்கப்பட்டிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. குறிப்பிட்ட ராசிகள்ல சூன்யம் அடையும் ராசி அப்படிங்கிறது கொடுத்து வச்சிருக்காங்க. ஒவ்வொரு குறிப்பிட்ட ராசிகள் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. சரிங்களா? சதுர்த்தசிக்கு மட்டும் 4 ராசிகள் இருக்குது, பின்னாடி பார்ப்போம், லைனா வருது. இப்ப இதுல ஒருத்தர் வந்து வளர்விரையிலையோ அல்லது தேய்விரையிலையோ வந்து ஒரு பிரதமையில பிறந்தாரு அப்படின்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா துலா ராசியும் மகர ராசியும் வந்து பாத்தீங்கன்னா சூன்யம் அப்படிங்கிற ஒரு அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். யாரா பிரதமையில பிறந்திருக்கீங்களா? பிரதமையில பிறந்தவங்க யாரா இருக்கீங்களா சார்? சொல்லுங்க. ஓகே, பார்க்கலாம். துதியில பிறந்தாங்க அப்படின்னா தனுசு மீனம் வந்து பாத்தீங்கன்னா ஓகே மேடம், ஓகே பாப்போம். ஓகே, துதியில பிறந்தாங்க அப்படின்னா தனுசு ராசியும் மீன ராசியும் வந்து பாத்தீங்கன்னா திதி சூன்யம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா துலா ராசிக்கு வந்து யார் அதிபதி? சுக்கிரன். ஓகே, அப்ப வந்து திதிசூன்ய கிரகம் அப்படிங்கறது வந்து சுக்கிரன். மகர ராசிக்கு யாரு அதிபதி? சனி. பிரதமை கணேசன் பிறந்திருக்கேன் சார். ஓகே சார், சூப்பர் சார், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார். மியூட் பண்ணுங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகே, பிரதமையில வந்து பாத்தீங்கன்னா துலாம் மகரம் வந்து திதிசூன்யமாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதுல கிரகம் அப்படிங்கும்போது துலாத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் இருக்கு, இதுல வந்து பாத்தீங்கன்னா சனி அப்படிங்கிறது வந்து இருக்கு. சரிங்களா? தனுசு மீனத்துக்கு யாரு வந்து அதிபதி? தனுசுக்கு குரு, மீனத்துக்கும் குரு. மீனத்துக்கும் குரு தான். அப்ப வந்து துதியில பிறந்தாங்க அப்படின்னா தனுசு மீனம் வந்து அவங்களுக்கு சூன்யமா இருக்கும். குரு அப்படிங்கிற கிரகம் வந்து பாத்தீங்கன்னா சூன்ய கிரகமாக வந்து இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஓகே, திருதியை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மகரம், சிம்மம். ரொம்ப முக்கியமான டாபிக்ங்க, நல்லா கவனிங்க. ஓகே, மகரம் சிம்மம் அப்படிங்கிறது சூன்யமா இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா சனி சூரியன். ஓகே, சதுர்த்திக்கு வந்து பாத்தீங்கன்னா கும்பம் ரிஷபம். இதுல வந்து பாத்தீங்கன்னாலும் சனி சுக்கிரன். பஞ்சமிக்கு வந்து பாத்தீங்கன்னா மிதுனம் கன்னி. சஷ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா
மேசம், சிம்மம், சப்தமிக்கு வந்து பாத்தீங்கன்னா தனுசு, கடகம், அஷ்டமிக்கு வந்து மிதுனம், கன்னி. மிதுன கன்னிக்கு யார் அதிபதிங்க? புதன். நவமி தசமி ஒரே இதுதான். ஓகே, இது நோட் பண்ணிக்கோங்க. ஒருத்தர் பிரதமை தேதியில பிறந்தாருன்னா துலா ராசி, மகர ராசி வந்து பாத்தீங்கன்னா திதிசூன்ய ராசியா இருக்கு. கிரகம் அப்படிங்கிறது சுக்கிரனும் சனி வந்து திதிசூன்ய கிரகமா இருக்கு. துதியில பிறந்தாருன்னா தனுசு மீனம் வந்து சூன்யமா இருக்கு. குரு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சூன்ய கிரகமா இருக்கு. அதனால நோட் பண்ணிக்கோங்க. நிறைய இதை பத்தி பார்க்க போறோம். இந்த சூன்ய ராசிகள் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருந்தேன். இந்த சூரியனோட ஒளியும் சந்திரனோட ஒளியும் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்காத ஒரு தன்மை அப்படிங்கிறதா சூன்யம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். சரிங்களா? இந்த அமைப்புல சூரியன் சந்திரன் யாரு? அம்மா அப்பா. சரிங்களா? அந்த அமைப்புல ஒரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கலாமே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஜாதகத்துல நாளைக்கு எப்படி செயல்படுத்துறது அப்படிங்கிறது பாக்குறேன். நாளைக்கு நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு சின்ன ஒரு இது தகவல் மட்டும் நான் சொல்றேன். இதுல பாருங்க, ஒருத்தர் வந்து பிரதமையில பிறந்திருக்காரு அப்படின்னு வச்சுக்கலாமே. துலா ராசி, மகர ராசி வந்து பாத்தீங்கன்னா திதிசூன்ய ராசியா இருக்கு அப்படி வச்சுக்கோங்க. இந்த அமைப்புல ஒருத்தர் வந்து சிம்ம லக்னத்துல பிறக்கிறாரு அப்படி வச்சுக்கலாம். ஜோதிட சாஸ்திரப்படி அப்படிங்கிறது 3ஆம் இடம் அப்படிங்கிறது எது குறிக்கும்? 3ஆம் பாவம் அப்படிங்கிறது இவருக்கு சூன்யம். இதுக்கப்புறம் 6ஆம் பாவம் அப்படிங்கிறது சூன்யம்னு எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாமா, எடுத்துக்க வேண்டாமா? அப்படித்தானே? லக்னத்துல இருந்தானே என்னனோ அந்த அமைப்புல லக்னத்துல இருந்து 1, 2, 3 அப்படிங்கிறது திதிசூன்யமா இருக்கு. 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா திதிசூன்யம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த 3ஆம் பாவத்திலையும் 6ஆம் பாவத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இவங்க அப்பா அம்மா மூலியமா இவங்களுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சு. இவர் பிறந்தது வந்து பிரதமை தேதியில பிறந்திருக்காரு. 3ஆம் இடம் அப்படிங்கிறது 6ஆம் இடம் அப்படிங்கிறது 3ஆம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம். இவர் அடுத்த பரிணாமத்துக்கு வர்றதே இந்த 3ஆம் இடம் தானே. அதனால இவர் வாழ்க்கையில வந்து வெற்றி அடைய இருக்கு. இவங்க அப்பா அம்மாவுடைய சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து கிடைக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இப்ப பாருங்க, இங்க ஒருத்தர் வந்து கடக லக்னத்துல பிறந்திருக்காரு. இப்ப வந்து அவருக்கு பிரதமையில தான் பிறந்திருக்காரு. எந்தெந்த பாவம் சூன்யமா இருக்கு? 4ஆம் பாவம், 7ஆம் பாவம். அப்ப இந்த 4ஆம் பாவத்தினாலையும் 7ஆம் பாவத்தினாலையும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க அப்பா அம்மா வந்து பெருசா வந்து சப்போர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல்ல அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி இவங்க, அதாவது எப்படி சொல்லலாம்னா, இவங்க இப்ப 4ஆம் இடம் அப்படிங்கிறது வண்டி வாகனம்னு எடுத்துக்கலாம். இப்ப 7ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு மனைவின்னு கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? நம்ம ஒரு சமுதாய தொடர்புகள் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா, நண்பர்கள் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து இந்த வண்டி வாகனத்தினால வந்து இவங்க வந்து ஏமாற்றப்படலாம். 2 சம்பவம் நடக்கலாம். சரிங்களா? அதை பத்தி நாளைக்கு டீட்டெயிலா பார்ப்போம். சின்னதா ஒரு ஹிண்ட்ஸ் மட்டும் இப்ப கொடுக்குறேன். இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு சொத்து சேர்த்து வச்சிருந்தாங்க அப்படின்னாலே இவங்களுக்கு வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க. கடகலகத்துல பிறந்துட்டு பிரதம தேதியில பிறந்தாங்க அப்படின்னா இவங்க அப்பா அம்மா மூலியமா சொத்து வண்டி வாகனங்கள்லாம் வச்சிருந்தா கூட இவருக்கு அது வந்து பயன்படாம கூட போகும். நல்லா புரிஞ்சுக்கோ. இது வந்து பாத்தீங்கன்னா நண்பர்கள் மூலியமாவே ஏமாற்றப்படுவாங்க. இப்ப இவங்க 7ஆம் இடம் அப்படிங்கிறது மனைவி ஸ்தானமா வருதா? ஆமா ஐயா. இப்ப இவங்க அம்மா அப்பா பார்த்த பொண்ணு இவர் கல்யாணம் பண்ணாருன்னா எப்படி இருக்கும்? அவங்களுக்கு பிடிக்காம போகும். பிடிக்காம போயிடும். அப்போ ஒரு பிடிக்காத ஒரு வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா அவர் வாழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வந்து இருக்கும். இதுல பெரிய ராஜ ரகசியங்கள்லாம் இருக்கு.
ஜென்ரலா ஒரு சின்ன விஷயங்கள் மட்டும் சொல்றேன், நாளைக்கு பார்ப்போம். ஓகே, இதை மட்டும் ஜென்ரலா புரிஞ்சு வச்சுக்கோங்க. இதே மாதிரி வந்து இப்ப இருந்தாங்க சதுர்த்தி திதியில பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சதுர்த்தி திதி யாரா இருக்காங்களா? சதுர்த்தி யாரா இருக்காங்களா? ஓகே, பரவாயில்ல. இப்ப பாருங்க, ஒருத்தர் வந்து சதுர்த்தியில ஒருத்தங்க பிறகுறாங்க, ஒரு மேஷ லக்னமா இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு தான் சொல்றேன், இப்படியே இருக்கணும்னு இல்ல, உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இந்த சதுர்த்தியில பிறந்த ஒரு மேஷ லக்னத்துல வந்து இருக்காங்க. சரி, யாரோ டிஸ்டர்ப் ஆகுது சார், மியூட் பண்ணுங்க, டிஸ்டர்ப் பண்ணாது. ஓகே, இப்ப பாருங்க, மேஷ லக்னத்துல பிறந்திருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா சதுர்த்திதியில அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிறந்திருக்காங்க. இந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, 2ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து குடும்பஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கலாம். 11ஆம் இடம் அப்படிங்கிறது ஆத்ம திருப்தின்னு எடுத்துக்கலாம். ஒரு திருப்தி அடையக்கூடியதே 11ஆம் இடம் அப்படின்னு தான் எடுத்துக்கலாம். லாபம்னு கூட எடுத்துக்கலாம், பணம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தின் மூலியமாக ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்காது, நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப அந்த மாதிரி இவங்க சப்போர்ட் கிடைச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து வீண் பண்ணிடுவாங்க. புரியாட்டி மறுபடியும் கவனிங்க. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்துல மேஷ லக்னத்துல பிறந்திருக்காரு. இந்த ஜாதக அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா 2-11ஆம் இடம் வந்து திரிசூன்யம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த அமைப்புல இந்த குடும்பஸ்தானம் அப்படிங்கிறது வந்து பாதிக்கும். திருப்தி, அவங்களுக்கு ஆத்ம திருப்தி அப்படிங்கிற ஸ்தானம் வந்து பாதிக்கும். 2ஆம் இடம் 11ஆம் இடம் பணம் அப்படிங்கிறது சம்பந்தப்படுது. 2-11 பணம்னு எடுத்துக்கலாம் இல்லையா, சேமிப்பு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்ப ஜென்ரலாவே வந்து பாத்தீங்கன்னா இவரா வந்து சுயமா சம்பாதிச்சாலும் சதுர்த்தியில ஒருத்தர் பிறந்துட்டாரு அப்படின்னாவே எங்கேயா ஒரு இடத்துல கொண்டு போய் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இழக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. இவர் பணத்தை வேற யாரா வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. தேவையில்லாம போய் நண்பர்கள் மூலியமா ஏமாறுறது அல்லது வேற ஏதோ ஒரு வகையா வந்து பாத்தீங்கன்னா இழக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஜாதகத்துக்கு கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கோ. ஓகே, நாளைக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய லக்னம் வந்து என்னென்ன பாவம் வந்து பாத்தீங்கன்னா திரிசூன்யம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நோட் பண்ணுங்க. திரிசூன்ய கிரகம் என்ன அப்படிங்கறது நோட் பண்ணுங்க. நம்ம அந்த உதாரண ஜாதகங்கள் செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்தோடைய ஜாதகத்தையும் நம்ம வந்து மேக்சிமம் வந்து புரியாதவங்களுக்காக விளக்குவோம். நான் ஜாதகங்கள் நிறைய வச்சிருக்கேன், அதையும் நான் வந்து பாத்தீங்கன்னா காமிக்கிறேன். அதை நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்ப இதுல யாராச்சும் புரியாம இருந்தா கேட்கலாம். சார், இப்போ பிரதமையில பிறக்கும் போது இப்போ இதே மேஷ லக்னமா இருந்தா அவங்களுக்கு வந்து துலாமும் மகரம்னா அப்போ அது ஒரு தடவை சொல்ல முடியுமா சார்? இப்போ சொல்லலாம். பாருங்க, இப்ப மேஷ லக்னமா பாவகம் போறது பத்தி. ஓகே, இப்ப பாருங்க, ஓகே இப்ப பாருங்க, துலாம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா மகரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சூன்யமா இருக்கு. இந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு திரிசூன்ய பாவம் என்னது 7-10 இருக்கா இல்லையா? ஆமா சார். இப்ப இந்த நண்பர்கள் மூலியமாக வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஏமாற்றப்பட்டது அந்த மாதிரி இருக்குங்களா? நண்பர்களுக்கு ஏதாவது கொடுத்து உதவி ஏதாவது திரும்பி வராத மாதிரி இருக்கா? இல்ல, நண்பர் நீங்க மேஷ லக்னம்னு போட்டதுனால நான் மேஷ லக்னம்னு எடுத்துக்கிட்டேன். துலா லக்னம். ஓகே 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 மேடம். 7-10 அப்படிங்கிறது இப்ப 10ஆம் இடம் அப்படிங்கிறது வெற்றி ஸ்தானங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வெற்றி வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வர வேண்டியது வேற யாராவது ஒருத்தவங்க தட்டி பறிச்சுட்டு போயிடுவாங்க. இப்ப தொழில் ஆரம்பிச்சாரு அப்படின்னு வச்சுக்கலாமே, இவர் பேர்ல ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாருன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு வகையா ஒரு போய் மூடுவிழா பண்ண வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப இந்த லக்னமே திரிசூன்யமா இருந்துச்சுன்னு வச்சுக்கலாமே, அதுக்கு சில பாதிப்புகள் எல்லாம் கண்டிப்பா கொடுக்கும். இவருக்கு இவரே எதிரா இருப்பார். எது பண்ணக்கூடாதுன்னு ஒண்ணு பண்ணக்கூடாது, நாளைக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பாரு, ஆனா இவரே பண்ணுவார். புரியுதுங்களா இல்லையா? புரியுது. இப்போ ஒரு தவறான ஒரு காரியம் இருக்குன்னு வச்சுக்கலாமே, அதை வந்து இவர் மாத்த முடியாது. இவர் அந்த ஒரு பழக்க வளத்துக்கு அடிமையாகி அதுலயே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஓடிட்டு இருப்பார். அந்த மாதிரி அமைப்பு இருக்கு. முதல்ல இதை வெளியே கொண்டு வரணும். வாய்ப்பு இருக்கு. அதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. அதுக்குதான் இந்த வகுப்புல நம்ம வந்து பார்க்கணும். ஓகே. ஓகே.
சரி, இதுல வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். ரொம்ப முக்கியமான டாபிக். சார் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் சார். இப்போ 1ல இருந்து இப்ப 12 வரைக்குமே வந்து திதி சூன்யம் ஆச்சுன்னா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி இன் ஃபியூச்சர் கிளாஸ்ல ஏதாவது சொல்ல முடியுமா சார்? 1ஆம் பாவகம் திதி சூன்யமானா வரும் மேடம், நான் சொல்றேன். ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்க்காக நான் சொல்றேன். 12 பாவம் திதி சூன்யானா என்னன்னு நான் சொல்றேன். கண்டிப்பா. ஓகே சார். ஓகே. எப்படி வேலை செய்யுது? இப்ப இதுல ஒரு வகையா மட்டும் தான் பாத்துருக்கோம். இந்த திதி சூன்யம் அப்படிங்கிறது மொத்தம் 3 வகையா வேலை செய்யும். ஓகே. சரிங்களா? அதெல்லாம் எப்படின்னு பாப்போம். எவ்வளவு வலிமையில வந்து வேலை செய்யுது அப்படிங்கறது நம்ம பின்னாடி பார்ப்போம். ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்க்காக உங்களுக்கு ஒரு ஈடுபாடு வரணும் இல்லையா? ஓகே சார். இப்ப இன்னைக்கு நீங்க ஒரு ஆர்வத்தோட வந்திருப்பீங்க. இன்னைக்கு என்னால வந்து கத்துக்க முடிஞ்சது அப்படின்னு நீங்க பாப்பீங்க இல்லையா? திருப்பி பாப்பீங்க இல்லையா? ஓகே, என்னால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு பாப்பீங்க இல்லையா? அதுக்காக இது கொடுக்கும். ஓகே சார். ஓகே சார், மேடம் சார் சொல்லுங்க. இது சனி பகவானுக்கு 2 வீடு வருது சார். சார் வெயிட் பண்ணுங்க, ஒவ்வொருத்தரா பேசுங்க. சொல்லுங்க. பிரதம திதினா விருச்சிக லக்கணம்னா சார் சனிக்கு 2 வீடு வருதுல்ல, மகரமும் ஒரு வீடு தான் வேலை செய்யும். நம்ம பின்னாடி பாப்போம் அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறது பின்னாடி பாப்போம். மகரம் ஒண்ணு மட்டும் இன்னைக்கு கிளாஸ்ல மகரத்தை மட்டும் எடுத்துக்கோ. சரி. அதான் கேட்டேன், ஏன்னா அது 2 அதிபதி வருதுல்ல, அதுதான் கேட்டேன். 2 அதிபதி வருது சார். ஒண்ணு மட்டும் தான் வேலை செய்யும். ஒண்ணுல மட்டும் தான் ஒளி கிடைக்கல. கும்பத்துக்கு வந்து ஒளி கிடைக்குது அப்படின்னு அர்த்தம். சரி. ஓகே சார், ஒரு சின்ன ஹெல்ப் சார். சார் நான் ஒன்னு பேசுறேன் சார். இந்த ரைட் சைடு கார்னர்ல ஏதாதீங்க சார், ஏன்னா அங்க போட்டோ வர்றதுனால மேல சார் டாப் ரைட் அங்க எங்களுடைய போட்டோ வர்றதுனால அங்க சார் கொஞ்சம் தள்ளி. ஒண்ணு இல்ல சார், உங்க ஸ்கிரீன்ல வந்து நீங்க அந்த போட்டோவை டச் பண்ணி நீங்க சேவ் பண்ணி உங்க ஸ்கிரீன்ல நீங்க அது லெஃப்ட் சைடு வச்சுக்கலாம். அப்படியா? அந்த மாதிரி பண்ணல. அந்த ஸ்கிரீன்ல அதை டச் பண்ணீங்கன்னா அப்படியே ஸ்வைப் பண்ணீங்கன்னா அப்படியே நவுத்தலாம் நீங்க. அப்படிங்களா? பெருசா வச்சிரும். பெருசா வந்து டச் பண்ணுங்க, பெருசாயிரும். மத்த திதிங்கெல்லாம் சார் நான் சொல்றேன் மேடம், வெயிட் பண்ணுங்க. இப்ப 9 இடம் 10 அதனால போட்டு வெயிட். சரி, இது நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிக்கோங்க. இத பத்தி நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இதுவும் அந்த செல்வ வளத்துக்கு நம்ம பயன்படுத்த போறது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இந்த திதிகள்ல பிறந்தா வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன அமைப்புகள்ல வந்து அவங்களுக்கு இருக்கும், குணாதிசயங்கள்லாம் பார்க்க போறோம்னு சொன்னோம் இல்லையா? அதெல்லாம் நாளைக்கு நம்ம பார்ப்போம். சரி, அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இது எல்லா வகையான போட்டி இதுகளுக்கும் யூஸ் ஆகல. புரியல சார்? இல்ல, எல்லா வகையான போட்டிகளுக்கும் இந்த திதி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அது பயன்படுத்தலாம் சார். பிரசன்னத்துல பயன்படுத்துறது வேற சார். ஜென்ரலா இது மட்டும் எடுத்துக்கோ. சரிங்க சார். ஓகே சார், இதுல ஏதாவது புரியாம இருந்தா கேட்கலாம். பேலன்ஸ் நம்ம எழுத போறோம் சார். நல்லா புரியுது சார். ஓகே. இந்த திதி சூன்யம் அப்படிங்கறது மொத்தம் 3 வகையா வேலை செய்யும் சார். ராசிகள் மட்டும் நோட் பண்ணுங்க. நாளைக்கு எப்படி எல்லாம் வேலை செய்யுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நாளைக்கு பார்ப்போம். அப்பதான் ஒரு கிளியரான ஒரு முடிவுக்கு வருவீங்க. சதுர்தசி திதிக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 4 ராசிகள் வந்து திதி சூன்யமா வரும். புதன் குரு சார். ஒரு சில நூல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா
அமாவாசையில வந்து பாத்தீங்கன்னா திதி சூன்யம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அமாவாசையில திதி சூன்யம் இருக்கு. பௌர்ணமியில வந்து பாத்தீங்கன்னா திதி சூன்யம் இருக்கு. ஓகே, அமாவாசையில ஏன் இருக்கு அப்படின்னு சொன்னா, அமாவாசையில வந்து பாத்தீங்கன்னா எதை மட்டும் பெருசா பேசுறோம்? அமாவாசையில என்ன நிகழ்வு நடக்குது? சந்திரன் அப்படிங்கிறது இல்ல இல்லையா அமாவாசையில? ஆமா சார், சந்திரன் அந்த அமைப்பில் இருக்கிறதுனால சந்திரனுக்கு உண்டான வீடு என்னது? கடகம். சந்திரனுக்கு உண்டான வீடு அப்படிங்கிறது கடகம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். அமாவாசையில் ஒருத்தர் பிறந்தார் அப்படின்னா கடகராசி வந்து பாத்தீங்கன்னா சூன்யம் அப்படின்னு எழுதிக்கோங்க. இது ஒரு சில மேக்சிமம் நூல்கள்ல வந்து இல்ல, ஒரு சில இடங்கள்ல குறிப்புகள் மட்டும் இருக்கும். பௌர்ணமியில வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமியில முழு நிலவு தான் பேசுறோம். அதனால சிம்மம் அப்படிங்கிறது வந்து சூன்யம் அடையுது. சிம்மத்துடைய அதிபதி வந்து பாத்தீங்கன்னா சூரியன், திதி சூன்ய அதிபதி அப்படிங்கிறது தெரிஞ்சு. இந்த சதுர்தசி திதிக்கே வந்து பாத்தீங்கன்னா மதிமயக்க திதியின் பேரு, மதிமயக்கம் அப்படின்னு பேரு. இந்த சதுர்தசி திதிக்கு பேர் என்னன்னா மதிமயக்க திதி அப்படின்னு பேரு. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா எதை சொன்னாலும் அப்படியே வந்து சரின்னு சொல்லிருமாமா. நான் சதுர்தசி சார். ஓகே, சூப்பர். இந்த சதுர்தசியில வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். காரியத்துக்கு மட்டும்தான் அது வெற்றி. எதிரிகளை வெல்றதுக்கு நம்ம வந்து பயன்படுத்தலாம். எல்லா வகையான விதிகளும் நம்ம பயன்படுத்தலாம். அது எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்ப மகாபாரத போர்ல வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை நாளைக்குதான் இருக்கும். ஆனா அவரு கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு? இன்னைக்கே சரி பண்ணிடுவார் சார். சரி பண்ண மாட்டாரு. சூரியனும் சந்திரனையும் நினைப்பாரு. அவங்க 2 பேரும் ஒன்னா வர வச்சு அன்னைக்கே இது பண்ணிடுவார். வந்துடுறாரா இல்லையா? அப்ப அந்த சதுர்தசி திதியிலேயே வந்து பாத்தீங்கன்னா அது ஏன், அதுக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னா, எப்பவுமே புராணங்கள்ல இருந்து நீங்க படிக்கும் போதும் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து தத்துவார்த்தமான விஷயங்கள் அப்படிங்கிறது நீங்க வந்து எடுத்துக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப அந்த அமாவாசைக்கு முந்தின நாள் சதுர்தசியில வந்து பாத்தீங்கன்னா ஏன் வந்து சூரியன் சந்திரன் அவர் ஒன்னாகிற மாதிரி அந்த புராணத்துல வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சதுர்தசி காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா சூரியனோட வந்து அது வந்து சந்திரன் வந்து இணைஞ்சிரும். நல்லா பாருங்க. சூரியன் இங்க இருக்கு அப்படின்னா சதுர்தசியிலே வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து இங்க வந்துடும். எந்த ராசியில சூரியன் இருந்தாலும் அந்த ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் அப்படிங்கிறது வந்து வந்துடும். பெரும்பாலான சமயங்கள்ல அங்கதான் இருக்கு, சந்திரனோட கூடயே இருக்கு. புரிஞ்சுக்கோ. அந்த சூட்சுமத்தை வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து சொல்றாங்க. அப்போ அமாவாசையில ஒரு காரியம் வந்து பாத்தீங்கன்னா செய்யும் போது என்ன நடக்குது? வெற்றி தொடங்குறாங்களா இல்லையா? அந்த அமைப்புல இந்த சதுர்தசியில தெரிஞ்சாலும் இது பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னாலும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? கிரகங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பரிகார பூஜைகள் பண்றது அல்லது ஒரு கிரக ரீதியான தோஷ நிவர்த்தி எல்லாம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த சதுர்தசி தேதியில பண்ணாங்க அப்படின்னா கம்பல்சரியா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜெயமாகும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தையும் இங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த திதியில பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு தன்மை இருக்கு. மொத்தம் எல்லா திதிகளும் நாளைக்கு பார்ப்போம். இப்ப இந்த சதுர்தசி பத்தி பேசுறதுனால இன்னொரு விஷயங்கள் நான் சொல்றேன். இந்த சதுர்தசி திதியில யார் வந்து பிறக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 கால் இல்லாத நாற்காலியில அமர வச்சிருவாங்க. அப்படிங்கிற என்ன அர்த்தம்? 4 கால் ஒரு நாற்காலிக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 கால் முக்கியமா இல்லையா? ஆமா சார். இது ஒரு நாற்காலின்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அப்படி வச்சுக்கோங்க. சேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 4 கால் இல்லாத ஒரு நாற்காலியில உட்கார்றதுக்கு ஒரு கீழே உட்காரலாமா உட்கார வேண்டாமா? பலகையில, வெறும் பலகையில தான் உட்காருங்க சார். வெறும் பலகையில தான் உட்கார்ந்து இருப்பான். நல்லா புரிஞ்சுக்கோ. எல்லா வகையானதுமே இருக்கும். புரியுதுங்களா? அனுபவிக்க சார். ஆமாங்க. இந்த 4 கால் இல்லாத நாற்காலியில உட்கார்ற மாதிரி ஒரு அமைப்பு சதுர்தசி திதியில பிறந்தவங்களுக்கு இருக்கு. இதுல பாதி வந்து பாத்தீங்கன்னா சதுர்த்தி திதியில பிறந்தவங்களுக்கு இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோ. சதுர்த்தி திதியில பிறந்தா என்னது? அதுலயே எல்லாமே இருக்கும். எல்லாத்தையுமே போய் சம்பந்தம் இல்லாத வழிகள்ல போய் இழக்கிறது. சதுர்த்தி இப்ப சொல்றேன் பாருங்க. யாராவது ஒருத்தங்களுக்கு வந்து உதவின்னு செய்ய போனீங்கன்னா கம்பல்சரியா மாட்டிக்குவீங்க. நல்லா புரிஞ்சுக்கோ. புரியுதுங்களா? சதுர்த்தி திதிக்கு அதை நோட் பண்ணிக்கோங்க. அதை பத்தி நம்ம பின்னாடி நான் சொல்றேன். சதுர்த்தி திதியா சதுர்தசி திதியா நீங்க சொல்றது? சதுர்தசி திதி வந்து ஃபர்ஸ்ட் மேடம். சதுர்த்தி திதி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் மேடம். சாரி, சதுர்தசி வந்து ஃபர்ஸ்ட். சதுர்த்தி அப்படிங்கிறது அதுல பாதி இருக்கும்.
உதவின்னு போனா மாட்டிக்கிறது ரெண்டுமே, ரெண்டு திதிக்குமே ரெண்டுமே மாட்டிக்கும், ரெண்டுமே மாட்டிக்கும். ஓகே, ஏன் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம். இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நீ பரிகார பூஜைகள்லாம் செஞ்சீங்கன்னா, எந்த கிரகத்துக்கு நீங்க பரிகார பூஜை பண்ணீங்கனாலும், நீங்க ஒரு பரிகாரம் எல்லாம் சொல்லி விடுறீங்க இல்லையா, யாராவது கிரக ரீதியா பரிகாரம் எல்லாம் சொல்றீங்க இல்லையா, அந்த சருத்ததி இந்த 14வது திதி சொல்றீங்க இல்லையா, அதை வந்து அதுல சொன்னீங்கன்னா அழகா வந்து பாத்தீங்கன்னா சரியாயிரும். அது தேய்பிரை சதுர்த்தசியில பண்ணீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். எல்லா வகையான பரிகார பூஜைகளும் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி அடையும் அப்படிங்கிறது தெரிஞ்சு. ரொம்ப முக்கியமான ஒரு திதி. நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? இதுல ஏதாவது புரியாம இருந்தா கேட்கலாம் சார். ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போக போறோம். நான் இது வந்து ஒரு 3 நாள்லயே எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட். சரி, நம்ம ரொம்ப ஸ்லோவா பொறுமையா போவோம் அப்படிங்கறதுக்காக தான் ஒரு 6 நாள் நான் எடுத்திருக்கேன். ரொம்ப பெரிய சப்ஜெக்ட், ஆனா என்னால ஸ்பீடா எடுக்க முடியும். பட் எல்லாத்தினாலையும் புரிஞ்சுக்கிறது வந்து கொஞ்சம் கடினமா இருக்கும். அதனால ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே போகும். கவலைப்படாது. ஓகே, இது வரைக்கும் யாராவது புரியாம இருந்தா கேட்கலாம். கிளியரா இருக்கு சார். ஓகே, அழிச்சிடலாமா? அழிச்சிடலாம் சார். ஓகே, சரி. ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். இது மேக்ஸிமம் இது வரைக்கும் எங்கேயுமே வெளிப்படல. ஏற்கனவே நான் ஒரு சில வீடியோக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பதிவு பண்ணிருப்பேன். இந்த கர்மா ஜோதிடம் அப்படிங்கறத பத்தி நான் எடுத்திருப்பேன். ஆயம் அப்படிங்கறத பத்தி எடுத்திருப்பேன். வீடியோ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க சேனல்ல பாருங்க, இல்லாட்டி நான் குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா அதை ஷேர் பண்ணி விட்டுறேன். ஓகே, அதுல வந்து பாத்தீங்கன்னா பார்த்திருப்பீங்க, நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா பார்த்திருக்கேன் சார். ஓகே, அந்த அமைப்புல ஒவ்வொரு திதிகள்ல பிறக்கும் போதும் நம்மளுக்கு வந்து ஒரு வகையான மரபணு தோஷம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வருது. ஒரு கிரகத்துடைய சாபம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா வருது. ஒரு தோஷம் அப்படிங்கிறது வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். எப்படி வருது அப்படிங்கறத நம்ம வந்து பார்ப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா ஆயம் அப்படின்னு பேரு. டிஎன்ஏங்கிறாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா மரபணுன்னு கூட சொல்றாங்க. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து திதிகளை ஃபர்ஸ்ட் எத்தனை வகையா பிரிச்சோம்? 2 வகையா பிரிச்சோம். வளர்பிறை திதிகள், தேய்பிறை திதிகள் அப்படின்னு பிரிச்சோம். அதுக்கப்புறம் 5 வகையா பிரிச்சோம். நந்தா, பத்ரா, ஜெயா, ரிக்தா, பூர்ணா அப்படிங்கிற 5 வகையா பிரிச்சோம். சரிங்களா? இப்ப பாருங்க, மொத்தம் எத்தனை திதிகள்? 15 திதிகள். இப்ப 5ஆ பிரிக்கும் போது ஒரு திதிக்கு எவ்வளவு வருது? சாரி, 5 திதிகளுக்கு பிரிக்கும் போது எவ்வளவு வருது? 3 திதிகள் வருது. இப்ப பாருங்க, இப்ப இந்த ஆயம் அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 8 வகையான கிரகங்கள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துறாங்க. இது வரைக்கும் யாருமே வெளிப்படுத்தல, இப்பதான் வெளிப்படுத்துற, ஓப்பனா கொடுக்குறவங்க. சரிங்களா? புரிஞ்சுக்கோ. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை திதிகள் இருக்கு? 15. ஓகே, 15 திதிகள். இதுல வந்து பாத்தீங்கன்னா 16ன்னு போட்டுக்கோங்க. எதுக்காக 16ன்னு போடுறோம் அப்படின்னா, அமாவாசையும் பௌர்ணமியும் சேர்த்து ஒரு திதிகளா எடுத்துக்கோங்க. புரியும் நினைக்கிறேன் இப்ப உங்களுக்கு. இப்ப இந்த மாதிரி பிரிக்கும் போது மொத்தம் 8 கிரகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தோஷம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்காங்க. அந்த அமைப்புல ஒரு திதிக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு கிரகத்துக்கு 2 திதிகள் வந்து வரும். பாருங்க, ஒருத்தர் வந்து பிரதமை, துதியை அப்படிங்கிற திதியில பிறந்தார் அப்படின்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய தோஷம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அடைவார். இது ஒரு மெத்தடு. நாளைக்கு பார்ப்போம், இதை பத்தில டீட்டெயில்டா பார்ப்போம். திருதியை, சதுர்த்தி அப்படின்னு பிறந்தாருன்னா சந்திரனுடைய தோஷம் அப்படிங்கிறது அவருக்கு வரும். சார் மியூட் பண்ணுங்க.
CPH2359 மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். இங்க பாருங்க, இப்ப பிரிச்சது உங்களுக்கு எப்படின்னு தெரிஞ்சிடும். பாருங்க, பிரதமையிலையும் துதியிலையும் பிறந்தாருன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய தோஷம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். திருதியிலையும் சதுர்த்தியில பிறந்தாருன்னா சந்திரனுடைய தோஷம் இருக்கும். பஞ்சமலி சஷ்டியில பிறந்தாருன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயுடைய தோஷம் இருக்கும். சப்தமி அஷ்டமியில பிறந்தா அவர் வந்து பாத்தீங்கன்னா புதனுடைய தோஷம் இருக்கும். தசமி நவமியில பிறந்தாங்கன்னா குருவுடைய தோஷம் வருது. ஏகாதசி துவாதசியில வந்து பாத்தீங்கன்னா சுக்கரனுடைய தோஷம் இருக்கு. திரையோதசி சதுர்தசியில பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சனியுடைய தோஷம் இருக்கு. அமாவாசை பௌர்ணமியில பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகுடைய தோஷம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இதை பத்தி பாப்ப நாளைக்கு ஜெனரலா அதை மட்டும் நோட் பண்ணி வை. இப்ப கிருஷ்ணர் வந்து அஷ்டமியில பிறந்தாரா? ஆமாங்க சார். ஆமாங்க சார். அஷ்டமியில பிறந்த அவர் யார கொல்றதுக்காக அவர் வந்தாரு? தாய் மாமா. தாய் மாமனை கொல்றதுக்காக அவர் வந்து வந்திருக்காரு. இப்ப பாருங்க, இது என்ன தோஷம் இருக்கு? புதன். இப்ப அஷ்டமிக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன தோஷம் இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் கொடுக்கும்போது திரிசூன்யத்துல என்ன தோஷம் வருது? மிதுனம் கன்னி. புதன் வருதா? புதன். இந்த இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அஷ்டமியில பிறந்தா வந்து பாத்தீங்கன்னா இந்த மிதுனம் கன்னி வந்து பாத்தீங்கன்னா சூன்யமா கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கான்செப்ட். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு குழந்தை வந்து அஷ்டமியில பிறந்தாலும் தாய்மாமனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது வந்து கொடுக்கும். அதெல்லாம் நாளைக்கு பார்ப்போம் எப்படின்ட்டு. ஜெனரலா ஒரு உதாரணத்துக்காக சொல்லி வைக்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோ. சரிங்களா? எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க புராண இதிகாசத்துல படிக்கும் போது அதை வந்து நீங்க வந்து ஈக்குவேட் பண்ணி பார்க்கணும். அப்படின்னாதான் வந்து பாத்தீங்கன்னா ஜோதிட துறையில எந்த ஒரு துறையில இருந்தாலும் நீங்க வந்து சாதிக்க முடியும். நீங்க ஜோதிட துறையில பயணம் பண்றதுனால எல்லா விஷயத்தையுமே கிரகங்களோடையும் புராணங்களோடையும் அதுக்கப்புறம் சூழ்நிலை சம்பவங்களோடையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆய்வு பண்ணி பார்க்கணும். சரிங்களா? இப்ப கிருஷ்ணரை பத்தி பாக்குறோம். இப்போ ராமரை பத்தி பார்ப்போம். ராமர் என்ன தேதியில பிறந்தாரு? நவமியில பிறந்தாரு. நவமியில பிறந்தா என்னென்ன சூன்யமா வருது? சிம்மம் விருச்சிகம் சார். சிம்மம் விருச்சிகம். சரிங்களா? சிம்மம் அப்படிங்கிறது யார குறிக்குது? சூரியனை குறிக்குது. செவ்வாய் அப்படிங்கிறது யார குறிக்குது? சகோதரன் குறிக்குது. நாளைக்கு அவரோட ஜாதகத்தை போட்டு விளக்குவோம் அது எப்படின்ட்டு. ஓகே. இந்த ராமரை பத்தி இன்னொரு விஷயம், எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற புராண இதிகாசங்கள் எல்லாம் எடுத்துட்டு கொண்டு போய் அவங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அழகா ஈஸியா படம் பண்ணி அதை வந்து பல ஆயிரம் மடங்கு வந்து பாத்தீங்கன்னா வித்துறாங்க. பல மில்லியன் டாலருக்கு வந்து வித்துறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோ. நம்பருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கா? யாராச்சும் நம்ப முடியுதா? இல்ல யாராச்சும் நம்புறதுக்கு கஷ்டமா இருந்தா சொல்லலாம். புரியல சார். அதாவது இங்க இருக்கக்கூடிய புராண இதிகாசத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்துட்டு கொண்டு போய் வெளிநாடுகள்ல பெரிய அளவு ஒரு படமா பண்ணி அதை வந்து அவங்க வந்து பெரிய அளவுல மார்க்கெட் பண்றாங்க. இந்தியாவே கொண்டு வந்து விற்கிறாங்க. நம்பர கொஞ்சம் கடினமா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சார்? இப்பதான் கேக்குற மாதிரி இருக்குது. ஓகே. இப்ப அவதார் படம் யாரு பாத்தீங்க? அவதார் படம் பார்த்தேன் சார். யார் பாத்தீங்க? இப்போ பாத்திருக்கீங்களா? பாத்துறோம் சார். எதோட கதை? ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்திருக்கீங்களா? செகண்ட் பார்ட் பாத்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தாச்சு சார். இப்ப செகண்ட் பார்ட் பார்க்கல. போய் பாருங்க. செகண்ட் பார்ட் நான் பார்த்தேன். the water world ன்னு சொல்லி ஏதோ போட்டுருச்சு. the way of water. ஆமா சார். ஓகே. இப்போ அதுல என்ன கலர்ல இருக்காங்க அவங்க? ப்ளூ சார். ராமர் ப்ளூ கலர்ல சார். கடவுள்கள் வந்து யாருடைய கலர் வந்து ப்ளூவா இருக்கு? ராமனுடைய கலர் ப்ளூவா இருக்கா? ஆமா சார். ஆமா சார். இப்ப ராமர் வந்து ஒரு அவதார புருஷரா? ஆமா சார். அதுலயும் வந்து அவர் வந்து அவதாரம் எடுக்கிறார்.
புரியுதுங்களா? அவதார படத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து கொண்டு போறாங்கன்னு பாருங்க. அப்போ நம்ம எப்பவுமே எல்லாத்தையுமே நம்ம வந்து கவனிச்சுட்டு இருக்கணும், கண்காணிக்கணும். புரியுதுங்களா? அந்த அளவுக்கு அவரு இதா இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. அவர் வந்து நாடாளுறதுக்காக அவர் வந்து பாத்தீங்கன்னா இல்ல, அவர் அங்க போய் வந்து பாத்தீங்கன்னா வனவாசம் போறாரு. அவதார படத்துல அங்க என்ன பண்றாங்க? ஆமா சார் கரெக்ட் சார். வனவாசம் போனாங்களா? இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து ஒரு இடத்துல அடைக்கலம் போறாரு, வேற ஒரு இடத்துல போய் அடைக்கலத்துக்காக போறாரு. ஆமா சார் வேற வந்து வே ஆஃப் வாட்டர் பாத்தீங்கன்னா தெரியும், வே ஆஃப் வாட்டர் பாத்தீங்கன்னா தெரியும். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் அடைக்கலம் போறாரு. ஆமா சார். அவர் கடகராசியா? ஆமாங்க சார். கடகலக்னமா? ஆமா சார். அந்த அமைப்புல பாத்தீங்கன்னா இப்ப தண்ணி ஓட்ட தொடர்புடையதா இருக்கா இல்லையா? வே ஆஃப் வாட்டர். வே ஆஃப் வாட்டர் அவன் எப்படி வைக்கிறான் பாருங்க. அவனுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ அது அமைதா, அல்லது இங்கிருந்து அவன் காப்பி அடிச்சுட்டு போறானுங்களா, அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஒவ்வொரு விஷயங்களுமே ஒவ்வொரு இந்த பிரபஞ்சத்துல வெற்றி அடையணும் அப்படின்னா கண்டிப்பா புராண இதிகாசங்கள தொடர்பு இல்லாம கண்டிப்பா வெற்றி அடைய முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் வந்து இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னா, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா புராண இதிகாசங்கள்ல படிச்சு பார்த்துட்டு நம்ம ஜோதிடத்தோட ஒப்பிட்டு பலன் பாக்குற வழிமுறைகளை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது கேஷுவலா படம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. இப்ப ஆஞ்சநேயருக்கு வந்து வால் இருக்கா இல்லையா? இருக்குங்க. ஆஞ்சநேயருக்கு வால் இருக்கா? இருக்குங்க சார். அவதாருக்கு வால் இருக்கு பாருங்க. அவங்க அந்த அவங்களுக்கு கூட இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு வால் இருக்கு. அது எப்படி கற்பனை பண்றா பாருங்க. ஒரு கதாபாத்திரத்தை அவன் ராமாயணம் படிச்சுட்டு ராமாயணமா அவன் வைக்கல, அழகா அவன் போட்டு ஒரு அவதாரம் ஒண்ணு கொடுத்து பாருங்க. வேர்ல்டு வைடா வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான பண வசூல் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா இந்த படம். ராமர் அம்பு வச்சிருக்காரு, இவரும் அம்பு வச்சிருக்காரா? ஆமா சார், நீங்க சொன்னப்பறம் ரிலேட் பண்ண முடியுது. ஜடாயு பறந்தா மாதிரி இவங்களும் பறக்கிறதுக்கு ஒரு பறவை வச்சிருக்காங்க. பறக்குறாங்க, பறக்கிறதுக்கு ஒரு பறவை வந்து வச்சிருக்காங்க. நீங்க அது பாருங்க, அதை ஈக்குவேட் பண்ணி பாருங்க. படம் பார்த்து ஷாக் ஆயிட்டேன். ஆஹா, ஃபர்ஸ்டே நான் பாத்திருக்கேன். எனக்கு அப்போ நான் தோணி இருக்கு, அப்ப வேற மாதிரி யோசிச்சேன், இப்ப பாக்கும்போது வேற மாதிரி இருக்கு. இது வரைக்கும் யாராவது பண்ணிருப்பாங்களான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வரது நீங்க சொன்னப்பறம் ரிலேட் பண்ணி பாக்கும்போது எல்லாமே சூட் ஆகுது சார். இது வரைக்கும் பார்க்கல. புரியுங்களா? எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, உங்களுடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கணும். சிந்தனைகள் வந்து உயர்வா இருக்கணும். எல்லாத்துலயுமே ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து ஒளிஞ்சிருக்கு. கண்டிப்பாங்க. அதுல அந்த படத்துல வந்து சொல்லுவாங்க, அதுல சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எல்லாமே ஆதி அந்தம் வந்து பாத்தீங்கன்னா நீர்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப 12வது ராசி வந்து மீன ராசி தான் கடலை குறிக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மீனராசி தானே கடலை குறிக்குது. அந்த அமைப்புல அந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆதி எந்தம் இல்லாத ஒரு அமைப்பு. அதுதான் 12ஆம் இடம் மோட்சஸ்தானமா வந்து கொடுத்திருக்காங்க. அதனாலதான் இந்த பிண்டம் தர்ப்பணம் எல்லாம் கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கடற்கரையிலயோ அல்லது ஆற்றங்கரையிலயோ கொடுக்கணும். தண்ணி சம்பந்தமா தானே அது இருக்கு. புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அங்க நீங்க ரிலேட் பண்றது புரியல சார். பிண்டம் கொடுக்கறதெல்லாம் நீர்நிலையில கொடுக்கணும்ங்கறத நீங்க ரிலேட் பண்றது புரியல சார். அது ஆமா மேடம். அந்த அதாவது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா திதி அப்படிங்கிறது வந்து நீர் தத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நல்லா புரிஞ்சுக்கோ. ஓகே சார். திதி அப்படிங்கிறது நீர் தத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு அர்த்தம். அத பாப்போம், அதை பத்தி நாளைக்கு பாப்பாங்க. ஓகே சார். ஓகே, சரிங்களா? ஓகே, யாராச்சும் இது புரிஞ்சு, நான் ஏதோ எனக்கு தோணுன விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கும் இந்த ராமர் படத்துக்கும் அவதாரத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இந்த சாரி, இதுக்கும் கிளாஸ்க்கு சம்பந்தம் கிடையாது. எனக்கு எப்படி தோணுச்சு அப்படிங்கறத உங்ககிட்ட வந்து நான் பகிர்ந்துக்கிறேன். அவ்வளவுதான். இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா யோசிக்கணும். நிறைய படிங்க, புத்தகங்கள் வந்து பாத்தீங்கன்னா படிங்க. ராமாயண இதிகாசங்கள் எல்லாமே படிங்க. ஒரு ஜோதிடத்துல அதிகப்படியான ஒரு தன்மைகள் வரணும் அப்படின்னா புராண இதிகாசங்களாகட்டும், இந்த எல்லா வகையான கதைகளும் படிங்க. படிச்சுட்டு அதோட விடாதீங்க. அதை வந்து இது எது கூட சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஒப்பிட்டு பாருங்க. சரிங்களா? ஒப்பிட்டு பார்த்தா தானே நல்லா இருக்கும், நம்மளுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். ட்ரூ சார், ட்ரூ. ஓகே, சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. இதோட செயல்பாடுகள் எல்லாமே நாளைக்கு நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, அவ்வளோரியா? இதுக்கப்புறம் நாளைக்கு உங்களோட ஜாதக கட்டம் ஒண்ணு வந்து எழுதிக்கோங்க. அதுல வந்து அந்த திதிசூன்யத்தை வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே மார்க் பண்ணும்போது இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. எந்த ராசி வந்து திதிசூன்யமோ அந்த ராசியில வந்து பாத்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கோங்க. அதுல வந்து ஏதாவது கிரகங்கள் இருக்கா அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கோங்க.
இப்ப பிரதமைக்கு பாருங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா துலாம், மகரம். இப்ப இந்த மேஷம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சித்திரை மாசத்தை குறிக்கும். இது வந்து வைகாசி. இதெல்லாம் சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசம் சஞ்சரிக்கக்கூடிய மாதங்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, சூரியன் சஞ்சரிக்கும் ராசிகள்னு போட்டுக்கோ. ஓகே, இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த திதி வந்து சூன்யமா இருக்கோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த ராசி வந்து சூன்யமா இருக்கோ அந்த மாதங்களும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதத்துல ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் பண்ணும் போதும் அந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சரியில்லாம இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? நோட் பண்ணிக்கோ. மாசத்தை எழுதிக்கோங்க. எந்த ராசி வந்து திதிசூன்யமா இருக்கோ அந்த அமைப்புல அப்படிங்கறது வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த மாசத்துல நீங்க ஏதாவது ஒரு காரியம் பண்ணீங்க அப்படின்னா அந்த காரியங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பல வகையான தோல்விகளை சந்திக்கும். நீங்க முக்கியமா ஏதாவது ஒரு விஷயத்துல போய் நீங்க மாட்டின இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்புல தான் நீங்க போய் மாட்டீங்க. இப்ப பிரதம தேதியில பிறகுறாரு, இப்ப ஐப்பசிலையோ அல்லது வந்து தை மாசமோ கல்யாணம் பண்றாருன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா பல வகையான தடைகள் அப்படிங்கிறது வந்து ஏற்படும். பல வகையான தவறுகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏற்படும். தவறான முடிவுகள் எடுக்கிற கூட வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். எப்பவுமே அந்த பிறந்த மாசத்தை எப்பவுமே பிறந்த மாசத்துல வந்து இப்போ இந்த திதிசூன்ய ராசிகள் வந்து எந்த மாசம் வருதோ அந்த மாசத்தை கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிட்டு நல்லா புரிஞ்சுக்கும். இதுக்கப்புறம் இது வந்து ஏன் வந்து இது வந்து சொல்றோம் அவாய்ட் பண்றதுக்கு, இந்த மாதங்கள்ல என்ன அமைப்பு சூரியன் சஞ்சரிக்கும் அமைப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி இந்த நாட்கள் இருக்கும் இல்லையா, இந்த நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் போற அமைப்புலயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அவாய்ட் பண்ணிடணும். இப்ப துலா ராசியில வந்து 2.25 நாள் இருக்குமா, இதுல ஒரு 2.25 நாள் இருக்குமா, இந்த நாளே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது அந்த ராசிகள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த நட்சத்திரம் வராத மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா பண்ணிரு. நோட் பண்ணிக்கோங்க, இது ஒரு முக்கியமான ரோல். இதெல்லாம் எப்படி எல்லாம் ஒன்றிணைச்சு அப்ளை பண்ணி பார்ப்போம் எப்படின்ட்டு அதையும் நம்ம வந்து வகுப்புல பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவோம். இது ஏதாவது புரியாம இருக்கா? புரியாம இருந்தா கேட்கலாம். ஏன் மாதத்தையும் அவாய்ட் பண்ணணும், சந்திரன் அங்க அவாய்ட் பண்ணணும். ஆமா, அவாய்ட் பண்ணணும். மாதத்தையும் அவாய்ட் பண்ணணும், சந்திரனுடைய தன்மையை வந்து பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்ணணும். இப்ப பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்களுடைய சகோதர சகோதரிகள் அந்த தன்மையில நீங்க பார்க்கும்போது, இப்ப நீங்க ஒரு திதிசூன்ய ராசியில பிறந்திருப்பீங்க இல்லையா, திதிசூன்யத்துல பிறந்திருப்பீங்க இல்லையா, அவங்களும் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா அதுல ஏதோ ராசியோ லக்னமோ ஏதோ ஒண்ணு வந்து அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கும். சகோதர சகோதரிகளா நீங்க பார்க்கும்போது அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க இருப்பாங்க. அல்லது இப்ப பாருங்க, பிரதமையில பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கலாமே, அவங்க வந்து பாத்தீங்கன்னா சதுர்த்தியில கூட இருக்கலாம். அல்லது இந்த சனியோ, நல்லா பாருங்க, சனியோ சுக்கிரனோ வந்து பாத்தீங்கன்னா திதிசூன்யமா அடையக்கூடிய ஒரு அமைப்புல அவங்க ஜாதகத்துல அந்த திதிகள்ல தான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிறந்திருப்பாங்க. எடுத்து அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். அது கொஞ்சம் புரியல சார், கொஞ்சம் புரியல.
கூட பிறந்தவங்களுக்கு கூட பிறந்தவங்களுக்கு எடுத்துக்கலாம், உங்களுடைய வீடுகள்ல இருக்கிறவங்களுக்கு எடுத்துக்கலாம். இப்ப உங்க கணவரா இருக்கலாம், உங்க குழந்தைகளா இருக்கலாம், அதை நீங்க வந்து எடுத்து பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்புல தான் அவங்க வந்து வருவாங்க. ஐயா இப்ப அஷ்டமி சொல்லுங்க ஐயா. அஷ்டமிக்கு வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமிக்கு வந்து பாத்தீங்கன்னா மிதுனம் கன்னி வந்து சூன்யம் வருது இல்லையா? இப்ப இந்த அமைப்புல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப குழந்தைகள் பிறக்கும் போது சரி, அவங்களுடைய கூட பிறந்தவங்களும் சரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒண்ணு மிதுன ராசியில பிறக்கலாம், அல்லது கன்னி ராசியில பிறக்கலாம், ஒண்ணு ராசிகள்ல பிறப்பாங்க, அல்லது இந்த திதிகள் பாதிப்படைகிற மாதிரி ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பிறந்திருப்பாங்க. உங்க ஜாதகத்துல பிரதமைக்கு நீங்க சதுர்த்தி எப்படி சார் கனெக்ட் பண்ணீங்க? அது புரியல. பிரதமையில பிறந்தவங்களுக்கு இல்ல முதல்ல போடும்போது இங்க சதுர்த்தின்னு போட்டு காமிச்சீங்க இல்லையா? பிரதமையில பிறந்தவங்களுக்கு இது ஏன்னா பிரதமைக்கு வந்து பாத்தீங்கன்னா யார் வந்து வர்றாங்க? திரிசூன்ய கிரகமா சுக்கிரன் சனி. இப்ப சதுர்த்திக்கு யார் வர்றாங்க? சதுர்த்திக்கும் ஓகே, சதுர்த்திக்கும் சனி ஓகே. ஆமா, இப்ப இந்த பிரதமைக்கு சதுர்த்தி வந்து வருது இல்லையா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரகம் வந்தாலும் கூட பரவாயில்ல, இந்த அதாவது ஒரு கர்மா வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டே இருக்கு. ஓகே, அந்த இப்ப புரியுது சார். வேற திதிக்கு இதே சூனியம் இருந்தாலும் அந்த திதியில இருக்கிறவங்க பிறப்பாங்க, அந்த திதியில வர்றவங்களுக்கு எடுத்துக்கலாம். நல்லா அப்போ சார் நான் சொல்றது கரெக்டா பாருங்க சார். மிதுனமும் கன்னியும் புதன் வருது. புதன் வேற எங்க திதி சூனியம் அந்த கிரகமா வருதோ அந்த இடத்துல அவங்க பிறப்பாங்க. தம்பியோ குழந்தைங்க. அஷ்டமி 2 தானே சார் வரப்போகுது, பஞ்சமி அஷ்டமி தானே வரப்போகுது, அந்த மாதிரி வரப்போகுது. அல்லது அவங்க லக்னமோ ராசியோ அங்க போய் உட்கார்ந்துரு சார். சரி சார், லக்னமாவோ ராசியாவோ அவங்களுக்கு இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இது புரியாம இருந்தா கேட்கலாம், வீடியோ வந்துடும், பாத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, யாராவது புரியாம இருந்தா கேட்கலாம் சார். இன்றைய வகுப்புல ஏதாவது புரியாம இருந்தா கேட்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் ஓவர் டோஸ் மாதிரி தெரியுது எனக்கு. சந்திரன் பயணிகள் மட்டும் ஒரு தடவை சொல்லுங்க சார். ஏது சார்? சந்திரன் பயணிகள் இப்போ உங்களுக்கு வந்து என்ன தேதியில பிறந்திருக்கீங்க சார் நீங்க? தசமிங்க. ஓகே, தசமிக்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்ம விருச்சிக சூன்யமா வருது இல்லையா? ஆமாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது என்ன மாசம் வருது? ஆவணி. இது வந்து கார்த்திகை. இந்த 2 மாசம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான நிகழ்ச்சிகள் வந்து பண்றத வந்து தவிர்த்தணும். ஓகேங்களா? இந்த ராசிகள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ராசிகள்ல என்ன சொன்னா சந்திரன் பயணிக்கும் போதும் முக்கியமான காரியங்கள் அப்படிங்கிறது வந்து பண்ணக்கூடாது. ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு கர்மாவோட அந்த போன ஜென்மத்தினுடைய கர்மாவோடைய தன்மையில இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இப்ப நீங்க ஒரு நண்பரை சந்திக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க வந்து ஒரு சிம்ம ராசியிலயோ சிம்ம லக்னத்திலயோ அல்லது வந்து விருச்சிக ராசியிலயோ விருச்சிக லக்னத்திலயோ நீங்க ஒருத்தர் பாக்குறீங்க அப்படின்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா பூர்வ ஜென்மத்திலிருந்து உங்க கூட ஒரு தொடர்பு இருக்காரு அப்படிங்கறது அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கணும். உங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாமே, உங்க மனைவியோ வந்து யாராச்சும் சிம்ம ராசியில இருக்காங்களா, சிம்ம லக்னத்துல இருக்காங்களா? அம்மா சிம்ம ராசிங்க. ஓகே, சூப்பர். சிம்ம ராசியிலே விருச்சிக ராசியிலே இருக்காங்களான்னு பாருங்க. இப்ப இதே திதிசூன்யம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிம்மம் வந்து சூன்யம் வர்றதுலாம் எப்ப வரும்? திருதிய தீதியில வரும், சிம்மம் வரும். அதுக்கப்புறம் மேச சஷ்டியில வரும், சஷ்டியில வந்து மேச சிம்மம் வரும். அதுக்கப்புறம் திரையோதசியில வரும், ரிஷபமோ சிம்மமும் வரும். இந்த 3 திதிகள்ல வீட்டுல யாராவது பிறந்திருக்காங்களான்னு ஜாதகத்தை எடுத்து பாரு. சரி சரிங்க. புரியுதுங்களா? புரியலையா? புரியுதுங்க புரியுதுங்க. ஒண்ணு லக்னமா இருக்கும், ராசியா இருக்கும், திதியா இருக்கும். சின்ன பொண்ணு விருச்சிக ராசி. ஓகே, சூப்பர். அது அந்த மாதிரி தான் வரும் சார். நீங்க எடுத்து பாருங்க, எடுத்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அங்கதான் வரும். இந்த மாதிரி தான் வரும். உங்க பூர்வ ஜென்மத்துல இருக்கக்கூடியவங்க நீங்க நல்லது பண்ணிருந்தாலும் சரி, உங்களுக்கு கர்மா ரீதியா ஒரு தொடர்பு வரும் இல்லையா? இதெல்லாம் பூர்வ ஜென்ம பந்தம் அப்படின்னு வரும் இல்லையா? இந்த பூர்வ ஜென்ம பந்தம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சிம்ம லக்னத்திலயோ சிம்ம ராசியிலயோ அல்லது விருச்சிக லக்னத்திலயோ விருச்சிக ராசியிலயோ தான் வரும். ஓகே ஓகே, புரியுங்களா? அவங்க மூலியமா உங்களுக்கு நல்லதும் நடக்கும், நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லதும் நடக்கும், தொந்தரவும் கொடுக்கும். அவங்கள விட்டு விலக முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிறது வந்து கொடுக்கும். ஒரு பந்தம் அப்படிங்கிறது ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஒருத்தர் பிரதம தீதியில பிறந்திருக்காரு அப்படின்னு வச்சுக்கலாமே. இப்ப பாருங்க, பிரதமையில பிறந்தா யார் வருது? துலாம் மகரமா? இந்த துலாம் மகரத்தை விட்டு இவரும் விலக முடியாது, அவங்களும் விலக முடியாது. அது பூர்வ ஜென்மம் வந்து ஒட்டிக்கும்.
புரியுதுங்களா புரியலையா? புரிஞ்சிருச்சுங்க. கிளியர் புரிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். இதை பாருங்க, இதை பத்தி நிறைய பார்க்க போறோம். சார் இப்ப துலாம் மகரத்துடைய இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப அதே சம்பந்தமா வீட்டுல இருக்கிறவங்க கூட பிறந்தவங்க வந்து சதுர்த்தி திதிக்கு வர்றதும் வருவாங்க, திரியோதசிக்கும் வருவாங்க. திரியோதசி திதி இருக்கிறதும் வரும் இல்லீங்களா சார்? வரும். சுக்கிரனாவது வருது இல்லையா, ஒண்ணு வருது இல்லையா, அந்த அமைப்புல வந்துருவாங்க. இப்போ அல்லது வந்து ஒண்ணு வந்தாலும் எடுத்துக்கலாம். லக்னமோ ராசியோ வந்து அங்க இருக்குங்க, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே. அப்ப அந்த சதுர்த்தசியும் சம்பந்தம் வருமா சார்? ஏன்னா சதுர்த்தசியிலயும் சுக்கிரன், சதுர்த்தசியில சுக்கிரன் வராதுங்களே, சதுர்த்தியில தான் சுக்கிரனும் சனியும் வருது. ஏதாவது ஒண்ணு வந்தா கூட சம்பந்தம் இருக்கு. எடுத்துக்கோ, நல்லா புரிஞ்சுக்கோ. ஓகே, இதுக்கப்புறம் இன்னொரு சூட்சுமம் நாளைக்கு சொல்லலான்றது இன்னைக்கே சொல்லிடுறேன். ஓகே, இப்ப பாருங்க சூன்ய ராசிகள் அப்படின்னு நம்ம பாத்துட்டோம். ஓகே சார், நாளைக்கே பார்ப்போம் சரிங்களா? இன்னையோட இந்த வகுப்பு நம்ம முடிச்சுக்குவோம். இன்னைக்கு இந்த வகுப்பு முடிச்சுக்குவோம், ரொம்ப ஓவர் டோஸா போயிட்டு இருக்கு. சரியா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க சார். ஒரு சின்ன இது சார், இப்போ இந்த கிரகத்தெல்லாம் இது சொல்றீங்களே சார், ராசி சொல்றீங்கல்ல, அதாவது பிரதமைக்கு துலாம் மகரம், துவிதியைக்கு தனுசு மீனம், இத ஒரு ஷார்ட்டா எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்ல முடியுமா ஐயா? நாளைக்கு ஒண்ணு மனப்பாடம் பண்றதோட அப்படியே கொஞ்சம் சிம்பிளா. மனப்பாடமே பண்ண வேண்டாம் சார், நாளைக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலத்துல பயன்படுத்துற மெத்தட் இருக்கு, அதை நான் சொல்றேன். ஓகே ஐயா. ஏன்னா இது ஒண்ணு பார்க்கிறதுக்கு மனசு கஷ்டமா இருக்குது, ஈஸியா இருக்கு, சிம்பிள் தான். தேங்க்யூ ஐயா. ஓகே சார், ஒரு டவுட் சார். இப்போ இந்த நம்ம ஒரு திதியில பிறந்த சூன்யமாகறப்ப நம்ம வீட்டுல இருக்கிறவங்களும் அதே இருப்பாங்கன்றப்போ, இப்போ தசமி திதிக்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்மமும் விருச்சிகமும் வருது. அப்ப அதனுடைய கிரகம் வந்து சூரியன் செவ்வாய் வருது. இப்ப அதே திரியோதசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிஷபமும் சிம்மமும் வருது, சுக்கிரனும் சூரியனும் வருது. இந்த இடத்துல வந்து சூரியன் மாத்திரம் தசமிக்கும் திரியோதசிக்கும் சம்பந்தப்படுது. ஆமா ஆமா. அப்ப சூரியன் மூலியமா அதிகப்படியான இதுன்னு அர்த்தம், சூரியன் மூலியமா ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். இப்ப நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் இந்த சூரியன் சம்பந்தப்பட்ட லக்னத்துல வருவாங்களா? லக்னம் வரலாம், அல்லது இந்த லக்னத்திலயும் வரலாம், தப்பு கிடையாது. செவ்வாயோட லக்னத்திலயும் வரலாம், ஒண்ணு மேஷமா வரலாம், அல்லது வந்து பாத்தீங்கன்னா விருச்சிகமா கூட வரலாம். அதை பத்தி பரவாயில்ல. அந்த சம்பந்தப்படாம அவங்களுடைய ஆதிக்கம் இல்லாம அங்க வரவே வராது சார், வரவே வராது. நீங்க எடுத்து பாருங்க. உதாரணம் சொல்ல முடியுமா சார்? கொஞ்சம் உதாரணம் கிடைச்சா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப உதாரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுங்க சார். சப்தமி திதிங்க சார், மகர லக்கணம். எனக்கு வந்துட்டு கடக வீடு வந்துட்டு திதி சுனிமா வருது. சார். ஆமாங்க சார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய தம்பி கடக ராசியில பிறந்திருக்கான். ஓகே, சூப்பர். அது சம்பந்தம் வந்துருச்சு இல்லைங்க சார்? கர்மா சம்பந்தம் வரும் மேடம். இப்ப உங்க கணவருடைய லக்னம் வந்து என்ன வருதுங்க? அவரு சிம்ம ராசி திதியில பிறந்திருக்காரு. என்னங்க? அவர் அஷ்டமி திதியில பிறந்திருக்காருங்க சார். அஷ்டமிங்களா? ஓகே. பொண்ணுங்க? பொண்ணு வந்துட்டு என்ன லக்னங்க? அவர் என்ன லக்னத்துல பிறந்திருக்காரு? அவர் சிம்ம ராசி சிம்ம லக்னம். பொண்ணு வந்து கும்ப லக்கணத்துல பிறந்திருக்காளுங்க சார். ஓகே. ராசிங்க? அவ துவாதசி திதியில பிறந்திருக்காளுங்க. ஓகே. துவாதசியில வந்து என்ன வருதுன்னு சொல்லியிருக்கான்? துலாம் மகரமா? ஆமாங்க சார். பையனோடது? பையன் வந்து மகர ராசிங்க சார், மிதுன லக்கணம் சார். இங்க வருது இல்லையா, அவரோட அமைப்புல வருது இல்லையா? இப்ப யாருடைய கர்மா வந்து ஒருத்தங்களுக்கு துறந்தது அப்படிங்கறது நம்ம ஈஸியா நம்ம வந்து பாத்துக்கலாம். ஒரு குழந்தை பிறகுது அப்படின்னா யாருடைய கர்மா வந்து அவங்களை வந்து பாதிக்குது அப்படின்னு பாத்துக்கலாம், ஈஸியா பாத்துக்கலாம். இப்ப இது நான் அப்ளை பண்ணி பார்ப்போம். நாளைக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம்? இன்னொரு மெத்தட் இருக்கு இதுலயே, நாளைக்கு அப்ளை பண்ணி பார்ப்போம். கிரக ரீதியா நம்ம வந்து பார்க்கணும், நாளைக்கு பார்ப்போம். சரிங்களா? ஓகே. அப்போ ஒருத்தர் திதி வச்சே நம்ம என்ன சொல்லலாம்? இந்த ராசி இந்த லக்னத்துல அவங்க பிறந்திருப்பாங்க அல்லது இந்த திதிகளை பிறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சொல்லலாமா, சொல்ல முடியாதா?
சொல்லலாம். அனலைஸ் பண்ணி பாருங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் கடினமா இருக்கிற மாதிரி இருக்கும், ஈஸி ஆயிரும். பழக பழக கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஈஸி ஆயிரும். ரொம்ப சிம்பிள் தான். சரிங்களா? ஓகே, நம்ம நாளைக்கு வந்து சந்திப்போம். இன்னைக்கு வகுப்பு இதோட முடிச்சுக்குவோம். வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க வந்து கேட்கலாம். தேங்க்யூ ஐயா. ஓகே, நன்றி. வேற ஏதாச்சும் சந்தேகம் இருக்குங்களா? இல்லைங்க சார். அந்த திருமணத்துக்கு சொன்னீங்க இல்லையா, இப்போ ஒருத்தருக்கு வந்து திரிசூன்யம் ஆச்சுன்னா, இப்போ பிரதமையில பிறந்திருக்காங்கன்னா அவங்க ஐப்பசியிலையும் தையிலையும் திருமணம் எல்லாம் ஆச்சுன்னா வைக்கக்கூடாது. கண்டிப்பா வைக்கக்கூடாது. கண்டிப்பா வைக்கக்கூடாது. இதனாலதான் ஆரம்ப காலத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஒரு முதல் பையன் பிறந்தாவே அப்படின்னு வச்சுக்கலாமே, அவன் பிரதமைன்னு தான் எழுதுவாங்க. இந்த துருவம்னு ஒண்ணு எழுதுவாங்க, ஜாதகத்துல வந்து எழுதுவாங்க. முதல் குழந்தை அப்படின்னா பிரதமைன்னு எழுதி வச்சிருவாங்க. அது வேற சப்ஜெக்ட், அதை விடுங்க. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த முதல் குழந்தைக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தை மாசம் வந்து கல்யாணம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ ஒருத்தருக்கு வந்து அந்த மாதிரி இருந்து இன்னொருத்தருக்கு அந்த திதி, அதாவது ஒரு ஆண் பெண்ணுக்கு அந்த மாதிரி பண்ணக்கூடாது. யாருக்கு பாதிக்கும் அவங்களுக்கு கண்டிப்பா பாதிக்கும். அவங்களால நிம்மதியா இருக்க முடியும். 2 பேர்ல யாருக்கு ஒருத்தருக்கு இருந்தாலும் அந்த சூஸ் பண்ணக்கூடாது. ஆமா 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 கண்டிப்பா சூஸ் பண்ணக்கூடாது. சூஸ் பண்றதுக்கு சில அதாவது விதிவிலக்குகள் அப்படிங்கிறது இருக்கு மேடம். நம்ம அதுக்கு உண்டான ரெமெடிஸ் பண்ணிட்டு நம்ம பண்ணோம்னா சரியாயிடும். நல்லா புரிஞ்சுக்கணும். பொதுவா அவாய்ட் பண்ண வேண்டியது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாசத்துல முக்கியமான காரியங்கள் பண்ணாம அடுத்தடுத்து நம்ம வந்து என்னவோ நம்ம தகுந்த மாதிரி பாத்துக்கணும். இப்ப சதுர்தசியில பிறந்தாங்கன்னா எத்தனை மாசம் வருது? 4. அப்ப அதிகப்படியா வந்து பாத்தீங்கன்னா சோதனைகளை வந்து சந்திக்கிறது அவங்களாதான் இருக்கும். புரியுது சார். புரியுதுங்களா? புரியுது சார். அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க. அந்த திதி மாதத்துல எதுவுமே செய்யக்கூடாதுன்னா எதுவுமே இல்ல மேடம். முக்கியமான விஷயங்கள் மேடம். இப்ப நீங்க ஒரு வண்டி வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கலாமே, உங்களுக்கு தேவையானது ஒண்ணு வாங்குறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க வண்டி வாங்குறீங்க, ஒரு வீடு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாசத்துல நீங்க வாங்குனீங்கன்னா அது கரெக்டா அதுல வந்து நிம்மதியா இருக்க முடியும். ஒரு வண்டி வாங்குனீங்கன்னா அதுல ஒரு சாட்டிஸ்பேக்ஷனே இருக்காது. வேற வண்டி வாங்கிருக்கலாமோ அப்படின்னு, வேற வண்டி வாங்கி ஓட்டிருக்கலாமோன்னு தோணிட்டே இருக்கு. இப்ப கல்யாணம் பண்ணா என்ன தோணும்? அவசரப்பட்டமோன்னு தோணுமா தோணாதா? ஆமா சார். அதுக்காக சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. டாக்குமெண்ட் வர்க் கூட அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எந்த டாக்குமெண்ட் வர்க் கூட திதிசூன்யம் கண்டிப்பா பண்ணக்கூடாது. கண்டிப்பா பண்ணக்கூடாது. இப்ப டாக்டர் கிட்ட போறது அப்பெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாமா? அதெல்லாம் மேடம் அது நம்ம எமர்ஜென்சிக்கு நம்ம பண்ணிதான் மேடம் ஆகணும். நம்ம போய் அங்கேயே இருக்க போறது கிடையாது. ஓகே. இல்ல நோயின் தாக்கம் அதனால குறையாம அதிகரிக்குமோன்னு ஒரு பயத்துல. அதுக்கு வேற கான்செப்ட் மேடம். ஓகே. நோய்னா நம்ம கண்டிப்பா பார்க்கணும் மேடம். அதுக்கெல்லாம் நீங்க ஜோதிடம் பார்க்க வேண்டாம். ஓகே சார். சார், திதி சூனிய ராசியை பத்தி சொன்னீங்க. அப்ப அந்த திதி சூனியம் ஒரு நட்சத்திரமா இருக்குல்ல? நட்சத்திரம் இருக்கு, அது வேண்டாங்க. ராசி மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே சார், ராசி மட்டும் எடுத்து. இப்ப நீங்க ஏன் வந்து நட்சத்திரம் வேணாம்னு சொல்ற அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு நட்சத்திரம் வருது இல்லையா, பாகையில தான் வருது. இப்ப உங்களுக்கு ஒரு நட்சத்திரத்தை பிடிச்சிருவீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம இது வரைக்கும் எதோட நிக்கிறோம்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அதை சொல்லாம இருக்கும். நல்ல வேலை கேட்டீங்க. இப்ப பாருங்க, இது வந்து திதிசூன்ய ராசின்னு எடுத்துட்டோம். இது வந்து என்னன்னு எடுத்துட்டோம்? அந்த ராசியுடைய கிரகம் அப்படிங்கறத எடுத்துட்டோம். இப்ப நீங்க நட்சத்திரத்தை வந்து எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வேற என்ன எடுக்கணும்? நட்சத்திர அதிபதி எடுக்கணுமா? அப்ப 3 அதிபதி வரும். எடுக்கணுமா எடுக்க கூடாதா? அதனாலதான் இது வேணான்னு சொன்னது. 3 அதிபதி இல்லைங்க. இப்போ ஒரு ராசியில வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இது மேஷ ராசின்னு வச்சுக்கோங்க. இப்ப பரண் நட்சத்திரம் வருதுன்னா சுக்கிரன். இப்ப நட்சத்திர அதிபதி வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்துருது இல்லையா? நட்சத்திரம் நட்சத்திர அதிபதி வருது இல்லையா? அந்த மாதிரி ஒரு 3 அமைப்பு அப்படிங்கிறது வருது இல்லையா? அதனால இது வேணான்னு சொல்றோம். 2 போதும், இதை வச்சே எடுத்துக்கோ. இந்த மாதிரிதான் நான் பயன்படுத்திட்டு இருக்கேன். இதை வச்சு ஒரு பலாபலனே சொல்ல முடியும். அதெல்லாம் எப்படின்னு பார்ப்போம். பின்னாடி வந்து எல்லாத்தையும் ஒரு கம்பைன் பண்ணி வந்து பலன் பார்க்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் ஓகே நாளைக்கு பார்ப்போம். உங்களுக்கு ரொம்ப ஓவர் டோஸா இருக்க போகுது. சார் நான் வந்து பஞ்சமி திதி சார், மிதுனம் கன்னி திதி சூன்யம். எங்க பாட்டி பாத்தீங்கன்னா அஷ்டமி திதி, அவங்களுக்கு அதே மிதுனம் கன்னி தான் இருக்கும். அப்ப அவங்களுடைய கர்மா எனக்கு வந்திருக்குன்னு அர்த்தமா? கண்டிப்பா அதான் மேடம் உண்மை. அவங்களுடைய கேரக்டர் எல்லாம் உங்ககிட்ட இருக்கு மேடம். ஓகே ஓகே சார். கண்டிப்பா வரும். அவங்களுடைய அது அவங்க நீங்க பார்த்தா உங்களை பார்க்க வேண்டியது அந்த அளவுக்கு இருக்கும். ஓகே சார். அந்த மாதிரி தான் வரும். இப்ப பாத்தீங்கன்னா இப்போ குடும்பத்துல பாத்தீங்கன்னா எங்க மாப்பிள்ளை எங்க வீட்டுக்காரர் எல்லாம் மிதுனம் கன்னி அப்படிதான் வராது.
சூப்பர் மேடம். அந்த மாதிரி தான் வரும் மேடம். அந்த மாதிரி அது அப்படிதான் இனியும். அதுதான் வந்து அந்த பூர்வ ஜென்ம ஒரு தொடர்புன்னு அர்த்தம். அப்படிதான் வரும். ஒரு சில ரொம்ப ரேரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து இது சம்மந்தமே இல்லாம வந்திருக்கும், இதுலயே இல்லாம இருக்கும். இப்ப இந்த அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புதிய கர்மாவோட வருதுன்னு அர்த்தம். அவங்களுக்கும் வந்து பல இது ஆய்வு பண்ணி பார்க்கும்போது இந்த நாம நட்சத்திர எழுத்துக்கள்னு பாக்குறோம் இல்லையா, ஆமா, அந்த எழுத்துக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க பேர் ஏதோ ஒரு இடத்துல அங்க வந்து இருக்கும், கம்பல்சரியா இருக்கும். ஓகே, சூப்பர் சார். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு சில இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த திதிசூன்ய ராசிகள்னு இருக்கு இல்லையா, இப்ப வந்து ஒருத்தருக்கு வந்து மேஷ சிம்மம் வந்து சூன்யமா இருக்கு. இப்ப வந்து சஷ்டிதியில பிறந்திருக்காரு அப்படின்னு வச்சுக்கலாமே, மேஷ சிம்மத்துல சூன்யமா இருக்கு. இப்ப ஒரு புதிய ஒரு உறவுகள் வருது அப்படின்னு வச்சுக்கலாமே. இப்போ ஒண்ணு மேஷ ராசியிலயோ அல்லது வந்து சிம்ம ராசியிலயோ திசையோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா புத்தியோ இருக்கக்கூடிய அமைப்புல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்துடைய திசையோ அல்லது புத்தியோ நடக்கும் போதும் அந்த தன்மையில வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வரும். இப்போ ஒருத்தருக்கு மேஷத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு இருக்குன்னு வச்சுக்கலாமே. இப்போ ஒரு அவங்க சந்திக்கும் போதோ அல்லது ஒரு இணைப்பு ஏற்படும் போதோ குரு திசையோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா குரு புத்தியோ ஒண்ணு கண்டிப்பா நடக்கும். அதை நிறைய ஜாதகங்கள்ல அனலைஸ் பண்ணி பார்த்திருக்கு. சரிங்களா? அது ரொம்ப ரேரா தான் இருக்கும் மேடம். மேக்சிமம் பெரும்பாலான ஜாதகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இணைப்புகள் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். நீங்க அவங்களை தவிர்க்கவே முடியாது. இந்த திரிசூன்யத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்களை நீங்க தவிர்க்கவே முடியாது. அன்பு தொல்லைகள் அர்த்தம், அன்பு தொல்லைகள் அர்த்தம். அது கர்மா, அதுதான் கர்மா. கரெக்ட். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, சரிங்க மேடம். நாளைக்கு பார்ப்போம் சார். அனைவருக்கும் வணக்கம். நம்ம நாளை வகுப்புல சந்திப்போம். இன்னைக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கூட எழுதி வைங்க, குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா பதிவு பண்ணு. நாளைக்கு நம்ம வகுப்புல பார்ப்போம். தேங்க்யூ சார். நன்றி சார். வணக்கம். வணக்கம். ரொம்ப நன்றி. வணக்கம் சார். நன்றி. நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி சார். நன்றி சார்.